ஓகே, குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா? நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், சாலிட் டோசேஜ் ஃபார்ம். சரியா? அந்த சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல இப்ப நாங்க வந்து டேப்லெட் லாஸ்ட் பார்ட். சரியா? சவுண்ட் வாய்ஸ் என்னவாலும் கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க. சரியா? ஓகே, சரி. இப்ப நாங்க இதுல சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல டேப்லெட்டை கவர் பண்ணினோம். சரியா? இதெல்லாம் நாங்க கம்ப்ளீட் பண்ண ஏரியா. இதெல்லாம் நேத்து பார்த்தது. சரியா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் செய்ய சொன்னேன். சில பேரு ஆன்சர் சென்ட் பண்ணிருந்தாங்க, சில பேரு சென்ட் பண்ணிருக்கலாம். சரியா? இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை நான் வாய்ஸ் நோட்டா குரூப்ல போடுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய கவர் பண்ண தெரியுது சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல. அதால நான் இன்னைக்கு இந்த கொஸ்டினை செய்யல. சரியா? கேப்சூலை நான் கவர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் டைம் போதா, அதனால இத வந்து எக்ஸ்பிளனேஷனை வாய்ஸ் நோட்டா குரூப்ல அப்லோட் பண்ணி. சரியா? அப்ப உங்களுக்கு அதுல என்ன மாதிரி டவுட் இருந்தா நீங்க அகைன் கேட்கலாம். சரியா? ஓகே, இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னா டேப்லெட் கோட்டிங் சொல்றது. சரியா? அப்ப இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு டேர்ம் தெரியாம இருந்திருக்கும். சரியா? அதாவது இந்த டேப்லெட் கோட்டிங் சொல்ற டேர்ம் தெரியாம இருந்திருக்கும். ஆனா நீங்க கோட் பண்ணப்பட்ட டேப்லெட்ஸ பார்த்திருப்பீங்க. சரியா? இந்த பாருங்க, இந்த பிக்சர்ல தந்திருக்கிறது. அதாவது பொதுவாவே கோட் பண்ணப்பட்ட டேப்லெட் எப்படி இருக்கும்னு சொன்னா நல்ல ஷைன் ஆயிருக்கும். அதாவது நல்ல பொலிஷ்டா நல்ல ஷைனாக இருக்கும். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க நினைக்கிற இது கோட் பண்ணப்பட்டிருக்கும்னு நினைக்கிற டேப்லெட்ஸ் யாராலும் தெரிஞ்சது இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க யாராலும். ஓகே, விட்டமின்ஸ், அஸ்பிரின் சரியா? விட்டமின்ஸ் ஓகே, குட் ஆன்சர். அதுல மல்டி விட்டமின்ஸ் வர ஆட்கள் மெயினாவே இந்த கோட் பண்ணப்பட்டது. அதாவது பாருங்க, ஒரு லேயரை மேலால கோட் பண்ணி இருக்குது.
சரியா? அப்ப இதைத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து கோட்டிங் அடி சொல்லி. சரியா? சரியா? இதுல பாருங்க, டேப்லெட் கோட்டிங்ன்றத பத்தி நாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு டேப்லெட் எடுத்தா, இப்ப டேப்லெட் மெயினான ஏரியாவுக்கு நாங்க சொல்ல டேப்லெட் கோர் உண்டு. டேப்லெட் கோன்னு சொன்னா அது மெயினா அதான் டேப்லெட்ஸ் பார்ட். சரியா? அப்ப இத வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்டா, ஒன்னுமோ லேயர், அதாவது உங்களுக்கு தெரியுமே லேயர் பண்ணுது. சரியா? அப்ப இதுக்கு மேலால இன்னும் லேயர்ஸ் ஆட் பண்ணி கோட் பண்ணுதான் நாங்க டேப்லெட் கோட்டிங்னு சொல்றோம். சரியா? இங்க பாருங்க, ப்ராசஸ் ஆஃப் கவரிங் தி டேப்லெட், இந்த டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. அதாவது டேப்லெட் கவர் பண்ற ப்ராசஸ். சரியா? அதுதான் வந்து டேப்லெட் கோட்டிங். இதுக்காக வேண்டி வந்து மேபி சில நேரம் நாங்க ஒரு லேயர் யூஸ் பண்ணலாம், அதாவது டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ற ஆட்கள். இல்லைண்டா சில நேரம் மோர் லேயர்ஸ். இது வந்து அந்த தேவையை பொறுத்து, நான் டேப்லெட்டை எந்த அளவு கோட்டிங் பண்ணணும்னு தேவை பொறுத்து தான் இந்த கோட்டிங் அளவு தீர்மானிக்கப்படுது. சரியா? அப்ப இதுக்காக வேண்டி நாங்க பயன்படுத்துறது, இந்த கோட்டிங் ப்ரோசஸ்க்காக பயன்படுத்துறது என்னன்னா, பொலிமர்ஸ் பயன்படுத்தலாம், தென் கம்ஸ் பயன்படுத்தலாம், வேற சுகர்ஸ் பயன்படுத்தலாம், பிளாஸ்டிசைசர்ஸ், கலரிங்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தலாம். சரியா? ஓகே, என்ன வாய்ஸ் கிளியர் தானே? என்னமா ட்ரபிள் இருக்கா? இல்ல தானே? கொஞ்சம் சொல்லுங்க, வாய்ஸ் கிளியர் தானே? பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆயிருக்கா? கிளியர் மிஸ். ஓகே, சரியா? ஓகே, சரி. அப்ப இதுக்காக நாங்க பயன்படுத்துறது பொலிமர்ஸ். இதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்க பாக்கணும். கோட்டிங்க்கு வந்து பொலிமர்ஸ் ஓ கம்ஸ் ஓ சுகர்ஸ் ஓ பிளாஸ்டிசைசர்ஸ் ஓ கலரிங்ஸ் பயன்படுத்தலாம். சரியா? நாங்க ஏன் கோட்டிங் பண்ணணும், யாருக்காலும் ஐடியா இருக்கா? இந்த கோட்டிங் அதாவது ஒரு டேப்லெட் கோரை வச்சுட்டு நாங்க மேல மேல இப்படி ஒரு லேயர் கொடுக்க வேண்டிய ரீசன் என்ன? உங்களோட அனுமானம் என்ன? உங்களோட அனுமானம் என்ன? சரி சொல்லுங்க, ஏன் கோட்டிங் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? Okay, easy to swallow because of the smooth texture. Maybe correct answer. Prevent for atmospheric effect. Okay, good. வேற? சரியா? இதுதான் ரீசன். இது வரும். இதுலயும் மெயினான ரீசன் என்னண்டா, சரியா, என்ன இந்த தேர்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கிற விஷயம். சரியா? இதுதான் எங்களோட மெயினான ரீசன். நாங்க ஏன் கோட்டிங்க்கு போறேன்றது மெயினா இதுல சொல்லிக்கிறது. சரியா? அதாவது பாருங்க, modifying the drug release from the dosage form. சரியா? அதாவது ஓகே, prevent அதுவும் சரி. இதுல என்ன சொல்றேன்னா, நாங்க ட்ரக் ரிலீஸ் ஆகிற இருக்குதானே அத மோடிஃபை பண்றது. சரியா? அப்ப இதுக்காகத்தான் நாங்க மெயினாவே டேப்லெட் கோட்டிங் செய்யறோம். சரியா? மோடிஃபைங் ட்ரக் ரிலீஸ் அப்படின்னா என்ன? இதுல என்ன மீன் பண்ணுவாங்க? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னத்த சொல்றாங்க, உங்களுக்கு என்ன விளங்குது? modify drug release from the dosage form. What is that? அது என்னவாக இருக்கும்? சொல்லுங்க, இதுல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன விளங்குது? modify பண்றேன்டா என்ன? ஒரு ட்ரக்கை வந்து தேவையான இடத்த ஒர்க் பண்ண வச்சுறது தான் modify பண்றது. ஓகே, குட். சரியா? கிளியர். அப்ப எப்படி இந்த கோட்டிங் பண்றதால modify பண்ணலாம்? கோட்டிங் பண்றதால எப்படி modify பண்ணலாம்? எனி ஐடியா? உதாரணத்துக்கு என்டரி கோட்டட் டேப்லெட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டிய ஸ்டொமக்ல உள்ள கேஸ்ட்ரிக் அசிட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு அது என்டரி கோட்டடா செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேர்பஸுக்கும் மத்த டேப்லெட்டை செஞ்சிருப்பாங்க. ஓகே, சரியா? ஓகே, கிளியர், குட். சரியா? என்ன சொல்றேன்டா, இப்ப அவர் சொன்ன விஷயம் விளங்கினா உங்களுக்கு? என்டரி கோட்டட் டேப்லெட் அப்படின்டா, நீங்க இத பார்த்த டேப்லெட்ஸ் டைப்ஸ்ல மறந்திருந்தா பாருங்க, என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ்.
சரியா? அப்ப என்டரி கோட்டட் டேப்லெட்ண்டா எங்கட ஸ்டொமக்ல இப்ப வரும் தானே ஒரு டேப்லெட்டை நாங்க ஸ்வெலோ பண்ணினா எங்கிட்ட ஸ்டொமக் இருக்குதானே, இந்த ஸ்டொமக்ல வச்சு இந்த என்டரி கோட்டட் டேப்லெட் டிசால்வ் ஆகாது. தட் மீன் உங்களுக்கு விளங்குதா, இந்த டேப்லெட் கவர் பண்ணில லேயர் இருக்குதானே, இந்த லேயர் வந்து எங்கட ஸ்டொமக்கால எஃபெக்ட் பண்ணப்படாது. அதாவது ஈஸியா சொல்றேன்னா அது கரையாது. எங்க வச்சு? ஸ்டொமக்ல வச்சு. சரியா? கரையாம இருக்கிறதுக்கு தேவையான மாதிரி பொருத்தமான மாதிரி ஒரு கோட்டிங்க பண்ணிருக்கோம். சரியா? அப்ப அதுக்கு சொல்ற பேரு தான் என்டரிக் கோட்டிங். அப்ப இங்க நாங்க என்ன செஞ்சோம், நார்மலா நான் இந்த டேப்லெட்டை தயாரிச்சு முடிஞ்சிட்டு அதே டேப்லெட் அந்த டேப்லெட் மாதிரியே நான் கொடுத்தோம்டா ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகும். ஆனா நான் என்ன செய்யறேன், டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ண நாங்க 7 ஸ்டெப் பார்த்தோமே, அந்த மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ணின பிறகு நான் எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை பாக்குறேன். அது என்ன, டேப்லெட் கோட்டிங். சரியா? அப்ப இந்த டேப்லெட் கோட்டிங்க பண்ணினதுமே இந்த என்டரி கோட்டட் டேப்லெட் ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகாது. சோ நாங்க என்ன செஞ்சிட்டோம், மாடிஃபை பண்ணிட்டோம். மாடிஃபை என்றா we made a change, ஒரு சேஞ்ச் பண்ணிட்டோம், இல்லண்டா ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்துட்டோம். சரியா? இதுதான் மெயின் ரீசன். டேப்லெட் கோட்டிங்ல ஒரு மெயினான ரீசன் வந்து ட்ரக் ரிலீஸ மாடிஃபை பண்றது. இங்க செஞ்ச மாடிஃபிகேஷன் என்னண்டா, ஸ்டொமக்ல ரிலீஸ் பண்ண உடல்ல மாறா எங்க போகுது, இன்டெஸ்டைன்ல ரிலீஸ் பண்ணுது. சரியா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எதை பத்தி நாங்க பேசுறோம், என்டரிக் கோட்டட் டேப்லெட். சரியா? அப்ப இது மாதிரி கோட்டிங் பண்றதால எங்களுக்கு ட்ரக் ரிலீஸ் ஆகுற ரேட்ட இல்லண்டா ட்ரக் ரிலீஸ் ஆகுற இடத்தை உங்களுக்கு விளங்குதா, பிளேஸ் உண்டு, இடம் உண்டு. இப்ப இதுல ஸ்டொமக்ல இல்லாம இன்டெஸ்டைன்ல கொண்டு போற. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்கு, என்ன ரேட், ட்ரக் ரிலீஸ் ஆகிற வீதம், அதை மாடிஃபை பண்ணலாம். சரியா? அப்ப இந்த மாடிஃபை பண்றதுதான் யார்ட டேப்லெட் கோட்டிங் ஒரு மெயின் சாப்டர். சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, நாங்க டேப்லெட் லாஸ்ட் பார்ட்ன்றதால இதை கேர்லெஸ்ஸா விட்டுற வேணாம். சில பேர் அப்படியே இது கடைசி இது போதுமண்டுமா நினைக்கிறேன். டேப்லெட் கோட்டிங்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நான் இதுலயும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ கவனமா பாருங்க. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அந்த கோட் பண்ணப்பட்ட டேப்லெட்ஸ் எப்படி இருக்குன்னா நல்ல கலர் அழகா இருக்கும், பார்க்க ஆசை வரும். சரியா? பேஷண்ட்ஸுக்கு விருப்பமாக இருக்கும். அண்ட் தென் இவங்க எப்படின்னா நல்லா பொலிஷ் பண்ணப்பட்டு அது நல்லா ஸ்மூத்தியா பார்க்க நல்லாக இருக்கும். சரியா? அப்ப சிம்பிளா சொல்றேன்டா, டேப்லெட் கோட்டிங்க நீங்க சொல்லணும் என்ன, ஒரு டேப்லெட் கோர், அதாவது இந்த உள்ளிட்ட மெயின் என்ன செய்யறோம்டா நாங்க ஒன்று இல்லண்டா அதுக்கு மேற்பட்ட லேயர்ஸால கவர் பண்ணுவோம். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க கோட்டிங்கண்டா என்னன்றது தெரிஞ்சா தானே இதை பத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ணலாம். கோட் பண்ணப்பட்ட டேப்லெட் என்ன, ஏன் கோட் பண்ணுவாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அதை செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்கிற டேப்லெட் கோட்டிங்கண்டா என்னண்டு. சரியா? அப்ப நீங்க இத பார்மசிஸ்டா இத பற்றி நீங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். டேப்லெட் கோட்டிங்கண்டா இதுதான். சரியா? ரெண்டாவது பாயிண்ட் என்னடா, என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க கோட் பண்ணதுக்கு, யாரு, polymers or gums or sugars or plasticizers or colorings, இல்லன்னா எல்லாத்துலயும் மிக்சர்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து கோட் பண்ணது பயன்படுத்துறாங்க. சரியா? அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா, கோட்டிங் ஏன் பண்றோம். சரியா? நீங்களே யோசிக்கலாமே, சும்மா தயாரிச்சு டேப்லெட்டை ஏன் மார்க்கெட்டுக்கு போடாம வச்சுட்டு கோட் பண்ணணும். உங்களுக்கு யோசிக்கலுமே, எக்ஸ்ட்ரா செலவு தானே இதெல்லாம். மெஷர் பண்ணது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா இது ஒரு ஒர்க் போடணும், அதுக்கு ஒரு மெஷின் வேணும். சரியா? அப்ப ஏன் இத பண்றோம், ஏன் செய்யறோம்ன்ற விஷயம். சரியா? அதுல வந்து நீங்க சொன்ன ஆன்சர் சரி, ஆனா மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும், மோடிஃபிகேஷன், ட்ரக் ரிலீஸ் ஆகுறது, அதாவது அந்த மெடிசின் வெளியாகிறது, எங்களோட உடம்புக்குள்ள வெளியாகிறத மாடிஃபை பண்ண போறோம். சரியா? அதுக்காகத்தான் கோட்டிங் பண்ற. மேபி இந்த மாடிஃபிகேஷன் பிளேஸ்ல பண்ணலாம், அதாவது எங்க பாடியில இடத்துல பண்ணலாம், ஒரு ரேட்ல பண்ணலாம். சரியா? அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான விஷயம் தான், இந்த கோட் பண்ணப்பட்ட டேப்லெட்ஸ் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும், சேம் டைம் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கூட, அதாவது பேஷண்ட்ஸ் விரும்புவாங்க. அப்படித்தானே?
இந்த உங்களுக்கு தெரியுமே சும்மா ஆட்கள் ஓகே எங்களை சாதாரணமா அடல்ட் ஆகிக்கிறவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. மெடிசின் என்ன எடுக்கிற நோய்க்கு எடுத்துட்டு போய்த்துருவாங்க. ஆனா வயசான ஆட்கள், சின்ன பிள்ளைகள், சரியா, இவங்கெல்லாம் என்னது டேப்லெட்ஸ் அப்பியரன்ஸ் கூட பாப்பாங்க. சோ அதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா, அப்ப கோட்டிங்டா என்னென்ன விஷயம் உங்களுக்கு கிளியர். சரியா, அடுத்தது வந்து கோட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் தென் டைப்ஸ் இருக்கு. சரியா, ஓகே. என்னென்ன கோட்டிங் மெத்தட்ஸ் பார்ப்போம். 102 இதை ரீட் பண்ணுங்களேன். கோட்டிங் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்டா 102 coating method, pen coating method. A rotated pen is used. Tablet coats have rotated the pen and add or sprayed coating agents into the pen while rotating. After that, pen dry air to dry the tablets. Fluidized bed coating, compression coating. ஓகே, சரியா. கோட்டிங் மெத்தட். சரியா, ஓகே. இதுல பாருங்க கோட்டிங் மெத்தட்ஸ் எத்தனை இருக்கு உங்களுக்கு விளங்குதா? டோட்டலா நாங்க எங்கட லெவலுக்கு படிக்க போறது வந்து 3 மெத்தட். அடுத்து வந்து இப்ப இதுல எல்லாம் எங்கட இந்த அளவுல தெரிஞ்சிருந்தா போதும், நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமே கண்டுபிடிச்ச ஒன்றோட இருக்குமா, அதுவும் மெடிசின் பெரிய பிசினஸ் இருக்கிற ஏரியா. சரியா, இது கம்பெனிஸ் நிறைய மெத்தட், நிறைய மெஷின்ஸ் நிறைய வந்திருக்கும். ஆனா நாங்க பார்க்க போற கோட்டிங் மெத்தட்ஸ் 3 விஷயம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டிங் மெத்தட். கட்டாயம் இந்த 3 மெத்தட்ஸும் தெரிஞ்சுதான் இருக்கணும். சரியா, செகண்ட் ஒன் fluidized bed coating and then third one compression coating. சரியா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இந்த பேன் கோட்டிங் மெத்தட்ண்டா இங்க என்ன செய்யறோம்டா, ஒரு பேன் இருக்கும் அந்த மெஷின்ல. சரியா, இதுல வந்து இது ரொட்டேட் ஆகும். இந்த பேன் வந்து அதாவது ஒரு இது மாதிரி ஒரு ஒரு பிளேட் ஒன்று மாதிரி இருக்கும். சரியா, இது வந்து ரொட்டேட் ஆகும். சரியா, ரொட்டேட்டட் பேன் பயன்படுத்தப்படுது. சரியா, இதுல வந்து டேப்லெட் கோர்ஸ். டேப்லெட் கோர்ஸ்னா டேப்லெட்ஸ் பேஸ், அதாவது டேப்லெட் கோர்ஸ் சொல்லி அது பேஸ். இப்படி நாங்க தயாரிச்சு டேப்லெட்ஸ் இருக்கும் தானே, அவங்கள இந்த ரொட்டேட்டட் பேனுக்குள்ள போடுவோம். சரியா, போடுற நேரம் இந்த மெஷின்ல, இந்த மெஷினாலே என்ன செய்யறாங்க, கோட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து ஸ்ப்ரே ஆக தெளிக்கப்படும். சரியா, இப்படி தெளிக்கப்படுறதோட இது ரொட்டேட் ஆகுது. சரி, இந்த பேன் ரொட்டேட் ஆகுது, சோ கோட் பண்ணப்படுது. சரி சொல்லுங்க, என்ன கோட்டிங் ஏஜென்ட்ஸ், கோட்டிங் என்னென்ன பயன்படுத்துறாங்க? கோட்டிங் ஏஜென்ட்ஸ் என்ன? முந்தின ஸ்லைட்ல பார்த்தோமே, என்னென்ன கோட்டிங் ஏஜென்ட்ஸ்? பாலிமரேஸ், கம், சுகர், பிளாஸ்டிசைசர், கலரிங். ஓகே, வெரி சரியா. அதான் கோட்டிங் ஏஜென்ட்ஸா பயன்படுத்துவோம். அப்ப இதுல பயன்படுத்துற நேரம் இந்த நாங்க கோட்டிங் ஏஜென்ட்ஸ் நாங்க தெளிக்கிறோம். ஸ்ப்ரே உங்களுக்கு விளங்குதா? இங்கால இருக்கிற பேன் சுத்திட்டு இருக்குது, அதே மெஷின்ல இந்த கோட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து தெளிக்கப்படுது. சோ என்ன நடக்கும், நல்லா ஒரு ஈவனா கோட் பண்ணப்பட்டு வரும். சரியா, அப்ப இது தெளிச்சு இந்த கோட்டிங் ப்ராசஸ் முடியறதோட நாங்க என்ன செய்வோம், ஆஃப்டர் தட் சென்ட் ட்ரை ஏர் டு ட்ரை தி டேப்லெட்ஸ். இப்ப ஈரலி பார்க்கப்படுது தானே, சோ அதுக்கு பின்னால நாங்க என்ன செய்யறோம், ஒரு ட்ரை ஏர், நல்ல ஒரு காஞ்ச காத்து மெஷின்ஸ்ல எல்லாம் வரும். சரியா, அது மாதிரி ஒன்று கொடுப்போம். கொடுத்தா டேப்லெட்ஸ் என்ன செய்யும், ட்ரை ஆயிடும். சோ அதுக்கு பிறகுதான் பேக் பண்ணி அனுப்புறாங்க. சரியா, இது என்னது, பேன் கோட்டிங் மெத்தட். சரியா, பேன் கோட்டிங் மெத்தட்லாம் உங்களுக்கு அவ்வளவு டீப்பா தேவையில்லை. சரியா, இது வந்து என்னது, இது உங்களோட ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தான் இந்த இதுல போட்டிங்க, ஞாபகம் வைக்கிறதுக்காக வேண்டி. சரியா, அடுத்தது வந்து என்னன்னா fluidized bed coating. இப்படின்னா என்னன்னு யாருக்காலும் தெரியுமா? இதுல வந்து என்ன செய்யறேன்டா, fluidized bed coatingல நான் சும்மா சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சு கொண்டாயிலுங்க, இல்லண்டா ஓகே பரவாயில்ல. சரியா, fluidized bed coatingலண்டா இப்ப இங்க fluids. சரியா, fluidண்டா மேபி ஒரு என்ன செய்யலாம், ஒரு லிக்விட் இல்லண்டா ஒரு ஏயாவும் ஒரு fluid தானே. சரியா, அப்ப அதுக்குள்ள வந்து என்ன செய்யறேன்டா, இத ஃபுல்லா சஸ்பெண்ட் பண்ண வைக்க, அமுத்தி வைக்கிற மாதிரி வைக்கிறேன். சரியா, வச்சு அதாலதான் என்ன செய்யற, கோட் பண்றாங்க. சரியா, அந்த அளவு டீப்பா அவங்களுக்கு தேவையில்லை. கம்ப்ரெஷன் கோட்டிங்ல கம்ப்ரெஸ் பண்ணு, அது கோட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ மேலால வச்சு
சரியா? அப்ப கோட்டிங் மெத்தட்ஸ் என்று சொல்றது இது மூணு தான். fan coating, fluidized bed coating and compression coating. சரி, 102 types of coated tablets சொல்லுங்க. 102 film coated tablets, sugar coated tablets, enteric coated tablets, compression coated tablets. ஓகே, சரியா? இது வந்து டைப். ஃபில்ம் கோட்டட் டேப்லெட் ஒரு வகை இருக்குது, சுகர் கோட்டட் டேப்லெட் ஒன்று இருக்குது, என்டரிக் கோட்டட் ஒன்று இருக்குது, கம்ப்ரெஷன் கோட்டட் இருக்குது. சரியா? இதனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, இப்ப நாங்க இதனாலையும் பத்தி ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னண்டா ஃபில்ம் கோட்டட் டேப்லெட். ஓகே, சரியா? கோட்டிங் fluidized bed coating against cell element கேட்டிருக்கு. அதுல against cell என்ன விஷயம்னா fluid. சரியா? அதாவது ஒரு திரவம் இல்ல, fluidனா பாய் தானே, நாங்க தமிழ்ல சொல்லணும்னா பாய் அந்த டேர்ம். இது வந்து ஒரு air-ஆக இருக்கலும் இல்லைன்னா ஒரு fluid ஆக இருக்கலும். அதுல சஸ்பெண்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. அதுக்கு மேல drying அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு டேப்லெட்டை கோட் பண்றது. சரியா? அந்த அளவு டீப்பா தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். சரியா? ஓகே, இப்ப இந்த டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்குதானே, அதை நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்டா என்ன சொல்றேன்டா ஃபில்ம் கோட்டட் டேப்லெட். சரியா? இதுல இந்த கோட்டிங் வார நேரம் இதோட திக்னஸ் பத்தி, இந்த கோட்டிங் வந்து சில டேப்லெட் எடுத்தா நல்லா இத ஒரு 4-5 லேயரை போட்டு 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 நிறைய கோட் பண்ணிருப்பாங்க. சில டேப்லெட்ஸ் எடுத்தா ஜஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் தான் பண்ணப்பட்டிருக்கும். சரியா? அப்ப இதுல அந்த கோட்டிங் அந்த அளவும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு சொல்றேன்டா இந்த ஃபில்ம் கோட்டட் டேப்லெட் இருக்குதானே, அவங்க இது மாதிரி இருப்பாங்க. சரியா? இந்த சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் இருப்பாங்க, அவங்க இது மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு இதுல இருந்து விளங்குறா? ஃபில்ம் கோட்டட்ண்டா ஒரு தின் லேயரை தான் நாங்க கோட்டிங்கா பயன்படுத்துறேன். சரியா? அதே நேரம் சுகர் கோட்டட்னா நாங்க திரும்ப திரும்ப அப்ளை பண்றதால அதோட லேயர் வந்து, அதாவது அந்த கவர் பண்ற லேயர் வந்து கொஞ்சம் சரியா? ஓகே தானே? அப்ப இந்த ஃபில்ம் கோட்டட் டேப்லெட்னா நீங்க கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட கோட்டிங்கால வெயிட்ல பெரிய ஒரு சேஞ்சஸ் வராது. அதாவது இந்த டேப்லெட் கோட் வந்து, அதாவது டேப்லெட் பேஸ் வந்து 5 மில்லிகிராம்டா கோட் பண்ணி முடியறதோட 1 மில்லிகிராம் இந்த ரேட்டுக்கு தான் அதோட கோட்டிங் வெயிட் கொண்டு வந்திருக்கும். அதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்டா சுகர் கோட்டட் டேப்லெட் சொன்னா இது ஒரு 4.5 மில்லிகிராம் வந்து கோட் பண்ண முன்னால சொன்னா நாங்க கோட் பண்ணி முடிகிற நேரம் ஒரு 5 மில்லிகிராம கொண்டு வந்து வச்சிரும். உங்களுக்கு விளங்குதா? அதாவது நிறைய சக்சஸிவ் தொடர்ச்சியான லேயர்ஸ குடுக்குறாங்க. சோ குடுக்க சில வெயிட் கூடுமே, அதுதான் மெயினா இவங்க 2 பேருக்கு மேல கூடிய வித்தியாசம். பாருங்க, film coated tablets are covered with very thin polymeric coating film. சரியா? அப்ப இது வந்து என்னன்னா இந்த கோட் பண்றதுக்கு பாலிமர்ஸ் பயன்படுத்துறாங்க. சரியா? பாலிமர்ஸ் பல்பகுதியம் ஃபில்ம் ஆஃப் பாலிமர்ஸ் பயன்படுத்துறோம். சரியா? தான் சொல்லிக்கிறது டிபோசிஷன் ஆஃப் தின் ஃபில்ம் ஆஃப் பாலிமர் சரௌண்டிங் தி டேப்லெட் கோ. நாங்க இங்க அந்த டேப்லெட்டை கோட் பண்ணதுக்கு பாலிமர்ஸ் பயன்படுத்துறோம். சரியா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் டைப், நாட் மெத்தட், ஃபர்ஸ்ட் டைப் ஃபினிஷ் யாரு? ஃபில்ம் கோட்டட் டேப்லெட். சரியா? and then sugar coated tabletல நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். first one successive application of sucrose based formulation. விளங்குதா? அது என்ன successive application? அது என்ன successive application? successive application என்ன? பேசுங்க, இல்லைன்னா நீங்க தூங்கிடுவீங்க. சொல்லுங்க, சக்சஸிவ் அப்ளிகேஷன் என்ன? படித்துட்டீங்களா? யாராலும் படித்தால எழுப்பாமா? ஓகே, சக்சஸிவ் அப்ளிகேஷன் என்ன? இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாட்டி ஓகே, நோ ப்ராப்ளம். சக்சஸிவ் அப்ளிகேஷன் கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் தடிச்சு பாருங்க.
யாராலும் ஒருத்தர் சொல்லுங்களே ஆன்சரை. திரும்ப திரும்ப அதே அப்ளிகேஷனை அப்ளை பண்றதுதான் அது. திரும்ப 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 சுக்ரோஸ் அனுப்புறோம். சுக்ரோஸ் பேஸ்ட் ஃபார்முலேஷன். சுக்ரோஸ் ஒரு என்னது சுகர், ஒரு குளுக்கோஸ் டைப். சோ இந்த இடத்துல நாங்க செய்யறது என்னன்னா திரும்ப திரும்ப அந்த சுக்ரோஸ் பேஸ்ட் ஃபார்முலேஷனை நான் திருப்ப திருப்ப அப்ளை பண்ணேன். சரியா? அப்படித்தான் என்னத்தை நாங்க தயாரிக்கிறோம், சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ். சரியா? இதுக்கு வந்து நார்மலா கன்வென்ஷனல் வழக்கமாக இருக்கக்கூடிய மேனுவல் அப்ளிகேஷன்ஸ் தான் பயன்படுத்துறோம், கையால செய்யக்கூடியது. சரியா? ஓகே, அடுத்தது அப்ப செகண்ட் டைப்பும் கம்ப்ளீட்டட். இது சுகர் கோட்டட் டேப்லெட் ஆல்சோ கம்ப்ளீட்டட். தேர்ட் ஒன் என்னன்னா கம்ப்ரெஷன் கோட்டட் டேப்லெட்ஸ். சரியா? இதுல வந்து என்ன செய்யறேன்டா கிரானியூல்ஸ் இருக்குதானே, சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்குதானே, இந்த கிரானியூல்ஸ டேப்லெட் கோருக்கு மேல கம்பேக்ட் பண்ணு. ஒரு நல்ல ஹை ப்ரெஷரை கொடுத்து இந்த இதுக்கு மேல ஒரு ப்ரெஷரை கொடுத்து கம்பேக்ட் பண்ணு, அமுத்தி அமுத்தி ஒரு லேயரை கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயம். சரியா? அப்ப இதுல வந்து எந்த ஒரு லிக்விட்ஸும் இல்ல, இது ஒரு ட்ரை காஞ்ச நிலையில ஒரு உலர்ந்த நிலையில நடக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ். சரியா? இந்த கம்ப்ரெஷன் கோட்டட் டேப்லெட்ஸ் அது மாதிரியான ப்ரோசஸ்ல தான் நடக்கும், கம்ப்ரெஷன் கோட்டிங் மெத்தட் மூலம். சரியா? ஓகே, இதுதான் தேர்ட் ஒன். சரியா? ஓகே, அடுத்தது போவோம். அடுத்தது வந்து எங்கட என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ். சரியா? இப்ப என்டரிக் கோட்டட் டேப்லெட் பத்தினா நாங்க நிறைய பேசிட்டோம். சோ வெரி ஈஸி, எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். சரியா? என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் என்னன்ற விஷயம். சரி, இவங்க வந்து கேஸ்ட்ரிக் ரெசிஸ்டன்ட் டேப்லெட், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரியா? அதால இவங்க எங்க ரெசிஸ்ட் காட்டுது, கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெசிஸ்ட் காட்டுது. சரியா? மாறாக எங்க இந்த ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகாம எங்க வந்து சேர்றாங்க, எங்கட ஸ்மால் இன்டெஸ்டைன், எங்கட சிறுகுடல், அதாவது எங்கட சிறுகுடல் அந்த இடத்துலதான் போயிட்டு அந்த ட்ரக்க ரிலீஸ் ஆகும் எங்கட பாடியில. சரியா? அப்ப இங்க வந்து என்ட்ரி கோட் பண்ணதுக்காக வேண்டி பொதுவாக கிரானியூல்ஸ் இல்லண்டா பார்ட்டிகல்ஸ பயன்படுத்துறேன். சரி, அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குதானே, அந்த கிரானியூல்ஸ் இருக்குதானே, அங்க நாங்க அதாவது என்ட்ரி கோட் டேப்லெட் தயாரிக்கிறது பயன்படுத்த அந்த கிரானியூல்ஸ் ஆல்ரெடி கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் உள்ளதாக தயாரிக்கிறாங்க. சரியா? அப்ப 4 டைப்ஸ் ஆஃப் கோட்டிங் டேப்லெட், அதனாலும் சரி 4 டைப் உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்த விஷயம், நாங்க ஏன் என்டரிக் கோட்டிங் பண்ற விஷயம். சரி, அதை பார்ப்போம். 111 அதை ரீட் பண்ணுங்க. ஏன் நாங்க கோட்டிங் பண்றோம், என்டரிக் கோட்டிங் 111. Reasons for enteric coating: preventing the acid attack on active ingredients unstable at low pH, example erythromycin. Number 2, protect the stomach from irritate effect of certain drugs, example aspirin, to help absorption of certain drugs which is preferentially absorbed in the small intestine. ஓகே, சரி, அப்ப நாங்க திருப்பி திருப்ப பார்த்தது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இத கோட்டிங் பண்றோம்ன்றது ஒன்னாவது ரீசன் தந்திக்கிறது, அசிட் அட்டாக்க தடுக்கிறதுக்கு. அதாவது இப்ப எரித்ரோமைசின் என்கிற டேப்லெட் இருக்குதானே, இந்த டேப்லெட் எடுத்தா நான் இதை கோட் பண்ணாம குடிச்சுட்டு வைங்களேன், இந்த ஸ்டொமக் போற நேரமே என்ன செஞ்சிடும், இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் ஃபுல்லா அந்த டேப்லெட் டேமேஜ் பண்ணி அந்த இடத்துலயே அதை முடிச்சு போட்டுரும். அதாவது அந்த எரித்ரோமைசின் கோட் பண்ணப்படாம விட்டா இந்த இடத்துல வச்சே அதை முடிச்சு போட்டுரும், ஃபுல்லா அழிச்சு அதை டைஜஸ்ட் பண்ணி அங்கால ஃபுல்லா அனுப்பிடும். சரியா? அப்ப அனுப்பிட்டா இந்த ட்ரக்கால நாங்க எதிர்பார்த்த வேலை நடக்குமா? ஒரு நாளும் நடக்காது. உங்களுக்கு விளங்குதா? அதாவது பெய்த்து எங்கட அப்சர்ப்ஷன்ல நடந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போனா மட்டும் தான் அதோட ஒர்க்க பண்ணும். சரியா? ஆனா இந்த எரித்ரோமைசின் நான் கோட் பண்ணாம கொடுத்துட்டா ஸ்டொமக்ல வச்சே அதை அசிட் ஃபுல்லா அட்டாக் பண்ணி அனுப்பி முடிச்சிரும். சோ இந்த எரித்ரோமைசின் என்ற ஆள் இருக்குதானே, இந்த லோ பிஹெச்ல, லோ பிஹெச்னா அசிடிக் பிஹெச், அதுல ஸ்டேபிள் இல்ல, நிலை இல்ல. நிலை இல்லைண்டா
நாங்க அசிடிக் ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுத்தா எரித்ரோமைசின் டேமேஜ் ஆகும். சரியா? அப்ப சோ நாங்க கட்டாயம் எரித்ரோமைசின் டேப்லெட்டா தயாரிக்கிறேன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்? கட்டாயமே என்டரிக் கோட்டிங் வந்து செஞ்சுதான் ஆகணும். சரியா? அது முதலாவது ரீசன் ஏன் நாங்க என்டரிக் கோட்டிங் பண்ற விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஸ்டொமக் இரிட்டன்ட். இப்ப சில ட்ரக்ஸ் எடுத்துட்டா அந்த ட்ரக் எஃபெக்ட்னா நல்லா கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஏபிஐ இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபியன்ஸ் நல்லா கேஸ்ட்ரிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு இது. சரியா? அப்ப நாங்க இது மாதிரியான டைப்லயும் இப்ப நல்லா ஒரு கேஸ்ட்ரிக்க வர வைக்குதுன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி அன்கம்ஃபர்டபிள். ஒரு பேஷண்ட்ஸ் விரும்புவாங்கல்ல, இப்ப மார்னிங் ஒரு பேஷண்ட் இன்டேக் பண்ணி அதுல வர வேண்டிய ஆக்ஷன் ஓகே ஃபைன் அது வரும். அதை விட அந்த பேஷண்ட் கெஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஒரு லஞ்ச் மட்டும் அவர் அதால இஃபெக்ட் ஆகுவாருண்டா மறு நைட்டுக்கு அந்த மெடிசின் எடுப்பாங்களா? ஒரு நாளும் எடுக்க மாட்டாங்க. சரியா? அப்ப அந்த ஓவரான இரிட்டேஷனையும் என்ன செய்யற? கோட்டிங் பண்ற, என்டரிக் கோட்டிங் பண்ற. ஃபேமஸான எக்ஸாம்பிள் இதுக்கு யாருண்டா ஆஸ்பிரின். சரியா? அடுத்த மூணாவது ரீசன் என்னன்னா சில ட்ரக்ஸ் வந்து இல்ல எனக்கு இந்த ஸ்டொமக்ல அப்சர்வ் ஆக விருப்பம் இல்ல, நான் பேசாம இன்டெஸ்டைன்லயே அப்சர்வ் ஆகுறேன், அந்த மாதிரி ரேஞ்ச். அதாவது அவங்க இந்த ஸ்டொமக் அண்ட் என்வாயரன்மெண்ட்டை விரும்பல, அவங்க கூடயா பாடிக்குள்ள எங்களோட பிளட்டுக்குள்ள போக விருப்பம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. சரியா? அப்ப அது மாதிரியான ட்ரக்ஸ் சீக்கிர நேரம் நாங்க அவங்க இங்க நடக்க விருப்பம் இல்லைன்னா இந்த இடத்துல மாத்திருவோம். அந்த டேப்லெட்டுக்கு எங்க விருப்பமோ அதுக்குள்ளே நாங்க டேப்லெட்டை தயாரிக்கிறோம். அந்த மாதிரி கேஸ். சரியா? அப்ப இது மூணும் தான் என்ன ஒரு டேப்லெட்டை நாங்க என்டரிக் கோட்டிங் பண்றதுக்கான ரீசன். சரியா? உங்களுக்கு விளங்குதா? நாங்க ஏன் என்டரிக் கோட்டிங் பண்ணணும்ன்றதுக்கான 3 விஷயம் விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். முதலாவது எங்கட அசிட் அட்டாக், எங்கட ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அசிட். என்ன அசிட் இருக்குது ஸ்டொமக்ல? ஸ்டொமக்ல என்ன அசிட் இருக்குது? ஓகே, HCl. சரியா? அப்ப அந்த அசிட் அட்டாக்ல இருந்து அதாவது அந்த அசிட் அட்டாக்கு உள்ளாகக்கூடிய ஆட்களை பாதுகாத்து அதோட ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒன்று நாங்க என்ன செய்வோம்? என்டரிக் கோட்டிங் பண்ணுவோம். சரியா? அது ஃபர்ஸ்ட் ரீசன். சரியா? ரெண்டாவது ரீசன் எங்களுக்கு ஓவரா கெஸ்ட்ரைட்டிஸ் தருது, இரிட்டேஷனை தருது. சோ எங்களுக்கு அவங்கள அப்படியே வச்சுட்டு இருக்கலாம் கோட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின். தேர்ட் ஒன் அகெயின் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இந்த ட்ரக் வந்து எனக்கு ஸ்டொமக்ல அப்சர்வ் ஆகிறது விருப்பம் இல்லை, நான் பேசாம இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் ஆகுறேன். அந்த மாதிரி கேசஸ் அவங்களுக்கு அங்க விருப்பம் இல்லை. சோ ஏன் கஷ்டம் கொடுக்கணும், அது விரும்புற இடத்துல கொடுக்குறன்ற மாதிரி. சரியா? அப்ப இது மூணும் தான் நாங்க என்டரிக் கோட்டிங் பண்றதுக்கான ரீசன்ஸ். சரியா? ஓகே, இது என்ன டைப்ஸ் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க பார்த்தோமே டைப்ஸ் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ், பார்க்காம சொல்லுங்க என்னென்ன. Lip coated. என்னது? Lip coating tablet. ஓகே, ஃபில்ம் கோட்டட் டேப்லெட்ஸ். Sugar coated tablet. ஓகே, சுகர் கோட்டட் வந்திருக்கு. அடுத்தது Enteric coated tablet. என்டரிக் கோட்டட் டேப்லெட். Compression coated tablet. ஓகே, கம்ப்ரெஷன் கோட்டட் டேப்லெட். சரியா? ஓகே, இப்ப அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கோட்டிங். சரியா? இது நாங்க ஓரளவுக்கு பார்த்த விஷயம். நீங்க குயிக்கா சொல்லிட்டு போங்க. அட்வான்டேஜஸ் என்ன? இப்ப நாங்க ஆல்ரெடி பேசிட்டோம் அதை பத்தி. அட்வான்டேஜஸ் என்ன? குயிக்கா சொல்லுங்க, ஆல்ரெடி பேசிட்டோம். Preventing the acid attack. Preventing Acid attack. okay acid attack. Good. Then Product the stomach irritation. stomach irritation. Vera?
வேற சரி, மத்தவங்க எங்க இருக்கிற? பேசுங்க, இது ஒரு கிளாஸ் அண்ட் டிஸ்கஷன். சரியா? சரி, ஓகே, நாங்க பாப்போம், டைம் போகுது. அட்வான்டேஜஸ். சரியா? அட்வான்டேஜஸ் ஆஃப் கோட்டிங். நாங்க கோட்டிங் செய்யறதுல இருக்கக்கூடிய பலன் என்ன? 107 ரீட் பண்ணுங்க. 107. Advantages of coating: protect the medicament from external factors, example light, moisture, oxygen, give elegant appearance, mask unpalatable taste and unpleasant smell, easy to handle and swallow, can change the site of disintegration, example enteric coated tablets, can control the release of medicaments. ஓகே, சரியா? இதுல நாங்க ஆல்ரெடி பார்த்த விஷயம், எங்களுக்கு இது குயிக்கா பேத்திடலாம். ப்ரொடெக்ட் தி மெடிக்கமெண்ட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது ஆல்ரெடி நீங்க தந்த ஆன்சர். சரியா? அதாவது எங்களுடைய வெளிப்புற சூழல் காரணிகளால இவங்க டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, அதால எஃபெக்ட் வராம இருக்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய கோட்டிங் வந்து உதவுது, அதாவது பயன்படுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்? மேபி லைட், சன்லைட். சரியா? அதால எஃபெக்ட் ஆகலாம். ஓ மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆகி டேமேஜ் ஆகலாம். ஓ ஆக்சிஜன், அதால ஆக்சிடேஷன் அந்த மாதிரி ப்ரோசஸ் போகலாம். சரியா? அப்ப இது வந்து எங்களுக்கு கோட்டிங் பண்றதால இல்லாம ஆகும். சரியா? இதுவும் நீங்க ஆல்ரெடி சொன்ன ஆன்சர். ஒருத்தர் இந்த ஆன்சர் தந்த. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, give elegant appearance. What is the meaning of elegant appearance? எலிகண்ட் அப்பியரன்ஸ் என்ன? விரும்பக்கூடிய ஒரு appearance நேர்த்தியான தோற்றம் சொல்றேன். நேர்த்தியான ஒரு வடிவம், ஒரு விரும்பக்கூடிய இல்லைன்னா ஒரு நேர்த்தியான என்ன ஒரு லுக்கான ஒரு அப்பியரன்ஸ தாரு, பார்க்க பசந்தாய்க்கிறன்றது அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தாருது. சரியா? தென் மாஸ்க் அன்பலட்டபிள் டேஸ்ட் அண்ட் அன்பிளசன்ட் ஸ்மெல். இது ஆல்ரெடி சொன்ன ஆன்சர். சரியா? நீங்க ஏன் மாஸ்க் பண்ற, அதாவது விரும்பத்தகாத சுவை, விரும்பத்தகாத மனத்தை மாஸ்க் பண்ணும். மாஸ்க் பண்றா அதை இல்லாமல் ஆக்குறன்ற மீனிங். சரியா? கோட்டிங் பண்ணதுமே அந்த டேஸ்ட் இல்லாத விரும்பத்தகாத டேஸ்ட வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் விரும்பத்தகாத டேஸ்ட்னா என்ன? கசப்பு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம், அதை ஃபுல்லா மாஸ்க் பண்ணும். சரியா? இல்லைன்னா ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல், அது விரும்பத்தகாத மனம், நான் இப்படி கோட்டிங் பண்றதால அது கம்ப்ளீட்டா இல்லாமல் ஆகும். சரியா? ஓகே, ஓகே, சரியா? அடுத்தது என்னன்னா, ஈஸி டு ஹேண்டில் அண்ட் ஸ்வெல்லோ. கோட்டிங் பண்றதால எங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். தென் சேம் டைம் ஸ்வெல்லோ பண்றது ஈஸி. ஸ்மூத் அப்பியரன்ஸ் இருக்குது, அதனால எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுவும் நாங்க பேசினது. சேஞ்ச் தி சைட் ஆஃப் தி டிஸ்இன்டிகிரேஷன். நாங்க சொன்னோம் என்டரிக் கோட். ஓகே, சரியா? என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் எப்படி ஓகே, என்டரிக் கோட்டட் சொன்னா என்னது? நாங்க சொன்னோம் சைட்டை மாத்துறேன், அது விஷயம் செய்தானே. அடுத்த கண்ட்ரோல் பண்ற, ரிலீஸ எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்ற விஷயம், அதுவும் நாங்க சொன்னோம் மோடிஃபை பண்றதுல. ஓகே, இது நாங்க ஆல்ரெடி பேசப்பட்ட விஷயம் தானே. குயிக்கா நாங்க அடுத்ததுக்கு போவோம். ஓகே, சரியா? டிஸ்அட்வான்டேஜஸ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க சொல்லுங்க. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்? சொல்லுங்க, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? சும்மா யோசிச்சு சொல்றது தானே. பிழைச்சா ஓகே ஃபைன், நாங்க டிஸ்கஷன் தானே பண்றது.
டிசால்வ் ஆகி அப்சார்ப்ஷன் நடக்கிறது கூட டைம் எடுக்கும். ஓகே, வெரி குட். கோட் பண்ணிட்டோம், நிறைய லேயரை போட்டோம். சோ எங்களுக்கு ஒரு இமீடியட்டான தேவைக்கிற டைமுக்கு ஏழுமா அதை வச்சு கொடுத்துட்டு கோட் பண்ணப்பட்ட டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தா பேஷண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ல வந்தா செத்து போய்த்துருவாங்க. ஓகே, கான்ட் டேக் குயிக் ஆக்ஷன், வெரி குட் ஆன்சர். சரியா, அதாவது ஒரு சீரியஸ் கேஸ் வருது, அந்த ஆளுக்கு கோட் பண்ணப்பட்ட டேப்லெட்டை கொடுத்துட்டு பாத்துட்டு இருந்தா என்ன, ஷுவரா அந்த ஆள் போயிட்டு சேர்ந்துருவாங்க, உசுரோடு இருக்க மாட்டாங்க. சரியா, தென் லார்ஜ் இன் சைஸ், குட். சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் நாங்க பயன்படுத்திட்டோம்டா வெயிட் சும்மாவே கூடி போய்த்திரும். பேஷண்ட்ஸ் விரும்புவாங்களா? விரும்பவே மாட்டாங்க. சரி, வேற வேற கூட என்ன ஆன்சர்? cost ஆகும். கூட காஸ்ட் ஆகும், வெரி குட். சரியா, ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய வந்துட்டு. ஓகே, இதுல மென்ஷன் பண்ணிடலாதும் இருந்தா ஓகே. சரியா, எக்ஸ்பென்சிவ். நீங்க லாஸ்டா சொன்னது கோட்டிங் பண்றது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, அதுக்கு எப்படியுமே எக்ஸ்பென்சிவ், ஒரு காஸ்ட் போகும். சரியா, அடுத்து cannot get குயிக் ஆக்ஷன். ஒரு இமீடியட் கேஸ் இருக்கிற நேரம் ஒரு பாய்சன் ஆகிட்டு இல்லைன்னா ஒரு பாம்பு கடிச்சிட்டு வராங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு வராங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் கோட் பண்ண பெற டேப்லெட்டை கொடுத்துட்டு இருந்தா அது பெய்த்து வேலை செய்யற நேரம் 2 மணிக்கு அரமாயிரும். அதுக்குள்ள பேஷண்ட் உசுறு பெய்த்திரும், நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். சரியா, அப்ப அந்த மாதிரியான டைம்ல இந்த மாதிரி டேப்லெட் சரி வராது. சரியா, அடுத்து டேப்லெட் பிகம்ஸ் லார்ஜர் இன் சைஸ். அது இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து சைஸ் கூடிரும். சரி, இது தவிரவும் இன்னும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம், இதுல மென்ஷன் பண்ணிடலாது. சரியா, அதுகளும் பொருத்தமாக இருந்தா சரி, டவுட்ஸ் இருந்தா அப்படி கேளுங்க. சரியா, ஓகே, இதுவும் எம்சிக்யூ இருக்குது, நீங்க இதையும் செய்யுங்க. கவர் பண்றதுக்கு இது ஏரியா கொஞ்சம் கூடியா இருக்குது, பாப்போம். நாங்க லாஸ்டா செய்வோம், அப்படி இல்லைன்னா கட்டாயம் நான் குரூப்ல இதோட எக்ஸ்பிளனேஷனை வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க செய்யுங்க. செஞ்சு ஆன்சர் அனுப்பினாக்கள் வெரி குட், அனுப்பாத ஆட்கள் அனுப்புங்க. சரியா, ஓகே, அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் ஃபார் டேப்லெட். இதுவும் நாங்க ஆல்ரெடி பேசப்பட்ட தலைப்புகள் தான். அதாவது நான் ஒரு டேப்லெட்டை தயாரிச்சுட்டு சும்மா போடலாம், சும்மா ஒரு டேப்லெட் எனக்கு மார்க்கெட்டுக்கு போடலாம், கட்டாயம் என்ன செய்யணும், குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும். சரியா, இந்த ஏரியாவிலையும் வந்து கொஸ்டின்ஸ் வருது, சோ கவனமாக இருக்கணும். பாருங்க எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஒன், வேற இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த். சரியா, உங்களுக்கு 4 டெஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறது. இது 4 இல்ல, நிறைய டெஸ்ட் இருக்குது. சரியா, ஓகே, இதுல நாங்க மெயினா பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட் ஆஃப் தி டேப்லெட்ஸ். அது என்ன, அதுல உங்களுக்கு என்ன விளங்குது? உங்களுக்கு என்ன விளங்குது? யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட் ஆஃப் தி டேப்லெட்ஸ் என்ன? எல்லாம் ஒரே ஷேப்ல ஒரே வெயிட்ல இருக்கான்னு பாக்குறது. ஓகே, சரியா, இப்ப ஒரு பேட்ச்ல இப்ப பேட்ச் வைஸாகத்தான் நாங்க டேப்லெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது. டேப்லெட்ஸ் மட்டும் இல்ல, ஓகே, எல்லாமே ஒரே அளவா. ஓகே, வெரி குட். சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கே. அதாவது ஒரு ஆம்பியூல்ஸ் தயாரிச்சாலும் சரி, ஒரு வயலை தயாரிச்சாலும் சரி, கேப்சூல் தயாரிச்சாலும் சரி, ஒரு பேட்ச் வைஸா நான் தயாரிக்கிற நேரம் அந்த ஒரு டேப்லெட் அந்த பேட்ச்ல அந்த 1000 டேப்லெட்ஸ்லயும் வெயிட் வந்து 500 மில்லிகிராம் தான் இருக்கணுமாக இருந்தா கட்டாயம் 500 தான் இருக்கணும். இல்லைண்டா அதோட வெயிட்ல வந்து யூனிஃபார்மிட்டி, ஒரு சீர்தன்மை இல்ல அப்படின்னு ஆகுது. சரியா, அப்ப இதுக்காக வேண்டி நாங்க டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ண பின்னால கட்டாயம் இந்த டெஸ்ட பண்ணுவோம். சரியா, யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட் ஆஃப் தி டேப்லெட்ஸ். சரி, இதுல நாங்க என்ன செய்யறோம்டா, இப்போ ஒரு 1000 டேப்லெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட டேப்லெட் இருந்துச்சுன்னா இந்த 1000ல இருந்து நான் என்ன செய்யறேன்னா ஜஸ்ட் ஒரு 20 டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். சரியா, அப்ப அந்த 20 டேப்லெட்ஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா, அது முடிய ஒவ்வொன்றுடையும் வெயிட்ஸ் இருக்குதானே, அந்த எடுக்கப்பட்ட 20 டேப்லெட்ஸ்லயும் ஒவ்வொன்றுடையும் வெயிட்ட வந்து நான் மெஷர் பண்ண போற இண்டிவிஜுவலா, தனிப்பட்ட முறையா. சரியா, அது மெஷர் பண்ணிட்டு அதோட மீன் வெயிட்ட கால்குலேட் பண்ணு. சரியா, அது மீன் வெயிட்
அது என்ன மீனிங் மீன் வெயிட்ண்டா? ஓகே, அவரேஜ் வெயிட். சரியா? அதுல வந்து அவரேஜ் ஆன வரக்கூடிய வெயிட் நாங்க கால்குலேட் பண்றோம். மீன் வெயிட்னா கிட்டத்தட்ட அவரேஜ் ஆன வெயிட். சரியா? அப்ப இந்த அவரேஜ் ஆன அடுத்த ஸ்டெப்பா செய்யற வந்து இந்த அவரேஜ் ஆன வெயிட்டுக்கு ஏற்ப ஒவ்வொரு டேப்லெட்டும் எவ்வளவு டீவியேஷன், சரியா, அதாவது எவ்வளவு வேறுபாட காட்டுது. நாங்க எவரேஜ் வெயிட்டோட ஒப்பிடுற நேரம் எவ்வளவு ஒரு வேரியேஷனை காட்டுது, அதாவது ஒரு டீவியேஷன். இப்ப எவரேஜ் வந்து 4.5 கிராம் இருக்கணும் சொன்னா ஒரு டேப்லெட் மேபி இருக்கும் 4.5 கிராமே இருக்கலாம், ஒரு டேப்லெட் 4.4 கிராம் இருக்கலாம், ஒரு டேப்லெட் 4.6 இருக்கலாம், மேபி ஒரு டேப்லெட் 3.9 இருக்கலாம். சரியா? அப்ப நான் அதுக்கேற்ப டீவியேஷனை கால்குலேட் பண்ணு. சரியா? கால்குலேட் பண்ண பின்னால இதுதான் மெயின் பாயிண்ட். இது ரெண்டும் பாருங்க. நாட் மோர் தேன் 2 tablets are permitted to differ from the mean by greater than the stated percentage, or no tablet more than double the percentage. சரியா? அதாவது இந்த டீவியேஷன்ல கொடுத்திருக்கலாம் 0.5 கூடலாம், பிளஸ் 0.5 குறையலாம். அப்ப ட்ரபிள் இல்ல, அது ப்ராப்ளம் இல்ல, அது குவாலிட்டி இஷ்யூ இல்ல. ஆனா இதுல என்ன விஷயம்டா, அந்த தந்த ரேஞ்ச விட 2 டேப்லெட் அந்த பெர்சன்டேஜை விட கூடுது இல்லண்டா குறையுது, அதாவது டிஃபரெண்ட் ஆகுதுண்டா அவங்களோட டேப்லெட் வெயிட் யூனிஃபார்மிட்டி இல்ல. சோ அந்த இடத்துல வெயிட் ரிலேட்டடான குவாலிட்டி ஃபெயிலியர் இஷ்யூஸ் வரும். சரியா? அது ஒன்னாவது பாயிண்ட். ரெண்டாவதுல என்ன சொல்றா, நோ டேப்லெட் மோர் தேன் டபுள் தி பெர்சன்டேஜ். எந்த ஒரு டேப்லெட்டும் அந்த தரப்பட்ட டீவியேஷன் 0.5 தான் கூடலும் குறையலும்டா 1 கூடினா டோட்டலா இப்ப நான் 4.5 தான் இருக்கணும். 4ன்றது ஓகே, 5 ஆறதும் ஓகே. ஆனா 3.5 மீண்டா தந்த அந்த டீவியேஷனை விட அந்த தந்த பெர்சன்டேஜை விட டபுள். அப்படி இருந்தாலும் என்னது, அந்த டேப்லெட்ஸ் வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட்ல இல்ல. சோ அங்க குவாலிட்டி இஷ்யூ. சரியா? அப்ப இந்த ரெண்டுமே கண்டிஷன்ஸ். சரியா? இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே சரியா பார்க்கப்படணும். சரியா? அப்ப இந்த செல்லப்பட்ட இதுக்கு வந்து கம்ப்ளை ஆகலண்டா, அதோட ஒத்திணையல்லண்டா, அந்த பேட்ச் என்னது கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணப்படும். சரியா? ஏன்னா சும்மா நாங்க ஒரு இது சாப்பாடு செஞ்சு விக்கிற மாதிரி இல்லையே, இது ஒரு மெடிசினே பேஷண்ட்ஸுக்கு ஹியூமன்ஸு கொடுக்கறது. சரியா? மெயினா ஒரு இஃபெக்ட் எதிர்பார்த்து கொடுக்கறது. சோ அப்ப இந்த நாங்க செல்லப்பட்ட விஷயத்துக்கு கம்ப்ளை ஆகலன்னு சொன்னா அந்த கம்ப்ளீட் பேட்சுமே அந்த 20 டேப்லெட்ஸ்ல ப்ராப்ளம் வந்தா 1000 டேப்லெட்டுமே ரிஜெக்ட். அந்த 20 டேப்லெட்ஸ் ஓகே ஃபைன் வந்தா அந்த 1000மே ஓகே. சரியா? இவ்வளவுதான் யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட் ஆஃப் தி டேப்லெட். யாருக்காலும் இப்ப செல்லேலுமா நான் சொன்ன விஷயம் என்னன்றது? ஓகே, செல்லுங்க என்ன விஷயம் என்று யாராலும் ஒருத்தர். பார்த்து சொல்லலாம். என்ன விஷயம் என்ன, சிம்பிளா ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி, கதை சொல்ற மாதிரி தான் இதெல்லாம். ஈஸி. பார்மசூட்டிக்ஸ் வந்து கதை மாதிரி படிச்சா ஈஸியா கடைசியா ஒரு நாள் உங்களுக்கு மறக்காது, ஈஸியா எக்ஸாமுக்கும் செஞ்சுட்டு போகலாம். சொல்லுங்க யாராலும் ஒருத்தர், நாங்க ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போமா? ஓகே மிஸ், என்னன்னு சொன்னா ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன் செய்திருக்க ஒரு பேட்ச்ல இருந்து சாம்பிளுக்கு 20 டேப்லெட் எடுப்பாங்க. அது வந்து அதை இண்டிவிஜுவலா தனித்தனியா வே பண்ணி பார்ப்பாங்க. அப்ப வே பண்ணிட்டு அதுல அவரேஜ ஃபர்ஸ்டா பெர்மிட்டட் பெர்சன்டேஜுக்குள்ள இருக்கான்னு அந்த ஓகே ஒரு அவரேஜா பார்ப்பாங்க. அது அந்த 20 வேண்டிய வெயிட்டுக்கு டோட்டலா பார்த்து அவரேஜா பார்ப்பாங்க.
அதுக்கு பிறகு 2 டேப்லெட்டை தனித்தனியா எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ அதானே 2 எடுத்து அதுக்கு இருக்கிற டிஃபரெண்டா பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜை விட அதுல டிஃபரெண்ட் வந்து கூட வரதா இல்லையான்னு பார்ப்பாங்க. கூட வருதுன்னு சொன்னா இந்த பேட்சையே ரிஜெக்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த 20 டேப்லெட். ஓகே சரி ஓகே வெரி குட். சரியா, இந்த இடத்துல மெயினான பாயிண்ட் என்னன்னா இந்த 2 விஷயமும் சரியா, அந்த டிஃபரன்ஸ் வந்து 2 டேப்லெட்டை விட கூடினா அந்த கம்ப்ளீட் பேட்சும் ரிஜெக்ட். இல்லைன்னு சொன்னா அந்த தந்த பெர்சன்டேஜ் வந்து டபுளாக இருந்தா கம்ப்ளீட் பேட்சுமே ரிஜெக்ட். ஓகே வெரி குட், நல்ல எக்ஸ்பிளனேஷன், நல்லா இருந்துச்சு. சரியா, ஓகே அடுத்ததுக்கு போவோம். ஒரு குவாலிட்டி சரி சரியா. அடுத்தது என்னன்னா ஃப்ரையபிலிட்டி டெஸ்ட். அது என்ன ஃப்ரையபிலிட்டி? யாருக்காலும் இந்த டேர்ம் இங்கிலீஷ் வேர்ட் மீனிங் தெரியுமா? ஃப்ரையபிலிட்டின்னா ஃப்ரையபிலிட்டின்னா அந்த டேர்ம் மீனிங் Searchல போட்டிருக்க மீன்ஸ் laboratory technique used by the pharmaceutical industry to test the durability of tablets during transit. எவ்வளவு காலம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள எவ்வளவு காலம் அதை வச்சு பாதுகாக்கலாம், அது மாதிரிதான் உண்டு. ஓகே, அது வந்து ஒரு பிரேக்கேஜ் பாக்குற மாதிரி சரியா. அதாவது அது உடையிற அவ்வளவு காலம் அது தாக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்த பாக்குறது சரியா. அப்ப இதுக்கு வந்து என்னன்னா நாங்க சில டிஃபைன் கண்டிஷன்ஸுக்கு ஏற்பதான் செய்வோம். அதாவது சில காரணிகளை கொடுத்துதான் இதை செய்வோம் சரியா. அதாவது இதுல வந்து அன்கோட்டட் டேப்லெட்ஸ் இருக்குதானே, இப்ப கோட் பண்ணப்படாத டேப்லெட்ஸ் இருக்குதானே, அதுட surfaces வந்து பாருங்க, the friability of uncoated tablets, they are by tablet surfaces are damaged and short evidence of lamination of breakage when subject to mechanical shock or attrition. சரியா, நாங்க ஒரு ஷொக்க குடுக்கறதால இல்லண்டா ஒரு விசைய குடுக்கறதால அது எவ்வளவுக்கு அது சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகுது சரியா, இத பத்தி செக் பண்றதுதான் ஃப்ரையபிலிட்டி டெஸ்ட். சரி, இது நீங்க நார்மலா தெரிஞ்சா போதும். சரி, அடுத்தது வந்து டிசல்யூஷன் டெஸ்ட். டிசல்யூஷன் டிஸ்இன்டிகிரேஷன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு டேர்ம் மாதிரி இருந்தாலுமே இது ரெண்டும் டிஃபரெண்ட் சரியா. டிசல்யூஷன்ன்றது வேற, டிஸ்இன்டிகிரேஷன்ன்றது வேற சரியா. டிசல்யூஷன் என்று சொல்றது வந்து ஒரு டேப்லெட் வந்து நாங்க எடுத்தா, இப்ப ஒரு டேப்லெட் நான் இன்டேக் பண்றேன், எடுத்த பிறகு அது டிசால்வ் ஆகுறதுக்கு எடுக்கிற டைம் சரியா, அதாவது அது கரையிறதுக்கு எடுக்கிற டைம் தான் டிசல்யூஷன் அப்படின்னு சொல்றது சரியா. எவ்வளவு நேரம் போகும் அது கரையிறதுக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் சரியா. அதைத்தான் நாங்க டிசல்யூஷன் டெஸ்ட்ல பாக்குறோம் சரியா. இந்த மாதிரி மெஷினை வச்சுட்டு அந்த டேப்லெட்டை போட்டு நாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து டிஸ்இன்டிகிரேஷன். டிஸ்இன்டிகிரேஷன் என்ன? டிசல்யூஷன் ஓகே, சிதைஞ்சு போறது. ஓகே சிதைறது சரி. மத்தவங்களோட ஐடியா என்ன? உடையிறது, சிதைறது சரி, வேற என்ன ஐடியா? அந்த மெடிசின் வெளியாகிறதுக்குள்ள பவர்ல, மெடிசின் வெளியாகிறதுக்குள்ள பவர். ஓகே, இது வந்து இந்த டெஸ்ட் வந்து ஒரு சொலிட் வந்து உடைஞ்சி கரையிறதுக்கு ரெடி ஆகுற அந்த ஸ்டெப் வர கடி வர அதை பாக்குறதுக்குரிய டெஸ்ட் தானே அது. சரியா. ஓகே, நீங்க சொல்ற ஆன்சர் சரி சரியா. டிசல்யூஷன் உங்களுக்கு முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் சரி. இன்னொரு விஷயம் சொல்லுங்க பாக்கும். டிசல்யூஷன் இருக்குது, டிஸ்இன்டிகிரேஷன் இருக்குது சரியா. ஒரு டேப்லெட்டை நான் இன்டேக் பண்ணினதுமே ஃபர்ஸ்ட் டிசல்யூஷன் நடக்குமா, டிஸ்இன்டிகிரேஷன் நடக்குமா? டிஸ்இன்டகிரேஷன் நடந்தா டிசல்யூஷன் நடக்கும். ஓகே, டிஸ்இன்டிகிரேஷன் நடந்தா டிசல்யூஷன் நடக்கும். ஓகே சரி சரியா. ஓகே, இதுல என்ன சொல்றேன்டா சரி. ஃபர்ஸ்டா வந்து என்னக்குமா, ஃபர்ஸ்ட் அது சிதையணும். டேப்லெட் வந்து சிதைஞ்சிட்டு பின்னால என்ன நடக்கும், டிசால்வ் ஆகும்
சரியா? டிஸ்இன்டிகிரேஷன் சொல்றது வந்து உடைஞ்சு, அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் சிதைகிறது. நீங்க சின்ன விஷயம் தான். டிசல்யூஷன் சொல்றது வந்து கரைகிறது. சரியா? அதாவது இப்ப டிஸ்இன்டிகிரேஷன் ஆகணும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. இப்ப பாராசிட்டமால்னா பாராசிட்டமாலுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இது டிஸ்இன்டிகிரேட் ஆகிடணும், அதாவது இது சிதைஞ்சிடணும், அப்படி இருக்குது. சரியா? அப்ப அந்த டைமுக்குள்ள ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துன்னு வைங்களேன், அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள அதை டிஸ்இன்டிகிரேட் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த குவாலிட்டி ஃபெயிலியர், அதாவது டிஸ்இன்டிகிரேஷன் சாப்டர்ல குவாலிட்டி ஃபெயிலியர். சோ டேப்லெட்டை எங்களுக்கு பயன்படுத்த இயலாம். சரியா? அப்ப இதைத்தான் நாங்க பாக்குற இந்த தரப்பட்ட சில லிக்விட்ஸ் பயன்படுத்தி, அதாவது சில வந்து நாங்க வாட்டர்ல போட்டு பார்ப்போம். இப்ப சிலதை வந்து அசிட்ல போட்டு செக் பண்ணுவோம், அசிடிக் என்வாயரன்மெண்ட் பேஸ் பண்ணி. சிலது வந்து ஒரு பேஸ் என்வாயரன்மெண்ட் இன்டெஸ்டைன் மாதிரியான சிச்சுவேஷனை வச்சு அது மாதிரி செய்வோம். சரியா? இதெல்லாம் நிறைய விஷயம். ஷோர்ட்டா நீங்க இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். சரியா? அதான் நாங்க டிஸ்இன்டிகிரேஷன் சொல்றது. சரி, ஓகே, அவ்வளவுதான் இதுல இருக்கிறது. அதாவது நாங்க இப்ப பார்த்தது டேப்லெட்டுக்குரியது. எனக்கு இன்னொரு ஹெட்டிங் கம்ப்ளீட் ஆகிக்குது, கேப்சூல்ஸ்டையும் நான் செய்யணும். சரியா? ஓகே, இப்ப நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னால யாராலும் ஒருத்தர் குயிக்கா நாங்க டேப்லெட்ஸ்ல என்ன ஸ்டடி பண்ணதை சம்மரைஸ் பண்ணுங்க. வேலும்டா. இப்ப நாங்க ஒரு எத்தனை நேத்தே கிளாஸ்ல பார்த்தோம், அதுக்கு முந்தின கிளாஸ்ல பார்த்தோம், இந்திய கிளாஸ்ல பார்த்தோம். இதை பத்தி solid dosage formல தென் டேப்லெட் பத்தி ஸ்டடி பண்ணோம். நான் இப்ப கேட்கறது உங்களுடைய சம்மரை, அதாவது சுருக்கம், குயிக்கா, மிச்சம் டைம் எடுக்காம ஒரு 5 மினிட்ஸ்ல குயிக்கா சொல்றது ஒரு சம்மரி. சொல்லுங்க, ஒரு சம்மரிய குயிக்கா சொல்லுங்க ஒரு 5 மினிட்ஸ்ல. என்னென்ன படிச்சோம் 3 கிளாஸ்ல, என்னென்ன பார்த்தோம் என்ற விஷயம் டைம் எடுக்காம சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு அடுத்த பாட்டு போகலாம். ஓகே, நான் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். இப்படி இருந்தா நடக்காது. டிஸ்கஷன் தானே, இதுல ஒன்றும் பிழை இல்ல. அது மிஸ்டேக் ஆயினாலும் ஓகே, இல்லைன்னாலும் ஓகே, நாங்க படிக்கிறது தானே. 167 167. Okay. Solid dosage forms பத்தி பார்த்தோம் ஸ்டார்ட்ல. என்னென்ன இருக்கு, டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ், அப்படி ஒரு செட் இருக்கு. மீன்ஸ் எனக்கு அவ்வளவு ஃபுல்லா பாடம் இல்லை, ஆனா அதுல அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறத நாங்க பார்த்தோம். அது பிறகு why do we have select tablet and reasons பார்த்தோம். அது ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மேனேஜ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த there are few advantages why we have to select tablets and reasons படிச்சோம். அது பிறகு types of tablets பார்த்திருக்கோம். Is that okay? எனக்கு இவ்வளவுதான் இப்படித்தான் விளக்கி சொல்றதுக்கு எனக்கு தெரியும். And advantages, disadvantages பார்த்துக்கலாம். அந்த types of tablets, அதாவது advantagesல it can be monitored, it's easy for packing, easily dispensed, அப்படியான details advantages இருக்கிற மாதிரி. Disadvantage வந்து like liquid மாதிரி குயிக்கா இதுல ஆக்ஷன் வராது. சில tablets gastric irritation அந்த மாதிரி disadvantages இருக்கிறத பார்த்துக்கலாம். Process of tablet manufacture that is having 7 steps. அந்த அதை விளக்கப்படுத்தணுமா? அதுல 7 steps இருக்குது. ஸோ அது வந்து நாங்க ஒரு டேப்லெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ள நாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ன்றதா நாங்க அதுல படிச்சோம். அதுக்கு பிறகு அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் நான் அடுத்து என்ன பார்த்தோம்? ஓகே,
இது என்ன பார்த்தோம்? அடுத்ததான் எக்ஸிபியன்ஸ் பார்த்தோம். என்ன ஓகே. எக்ஸிபியன்ஸ்ல என்ன பார்த்த? Let me think. This can't remember much. Right, okay. Experience used for tablets, right? அது ஏன் நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லி API-யோட ஏன் நாங்க யூஸ் பண்றோம் டீடைல்ஸ் அதான் மிஸ். அதை நாங்க அதை படிச்ச நேரத்துல அதுல வந்து it has around 3 reasons why we should use it. சாரி மிஸ், எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. Thank you. ஓகே சரி, இன்னொரு எக்ஸிபியன்ஸ்ல நாங்க என்னென்ன எக்ஸிபியன்ஸ் பார்த்தோம்? இதுல நீங்க क्वेश्चंस செஞ்சிருக்கீங்க. என்னென்ன எக்ஸிபியன்ஸ் பார்த்தோம்? சரி ஓகே, டயலூன்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க குயிக்கா யாராலும். டயலூன்ஸ் என்ன? சரி ஓகே பாப்போம், எங்களுக்கு டைம் போகுது. டயலூன்ஸ் பத்தி பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். then binding agents, absorbance இதெல்லாம் பார்த்தோம். then அதுக்கு பார்த்தோம். சரியா? இவ்வளவு தான் நாங்க டேப்லெட்ஸ்ல பார்த்தது. ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது சரி பாருங்க, இன்றைக்கு நாங்க பார்க்க போற வந்து அடுத்த பார்ட், அதாவது சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல வரக்கூடிய செகண்ட் ஒன். இப்ப நாங்க மெயினா சாலிட் டோசேஜ் ஃபார்ம் செல்றதுமே நாங்க மெயினா பாக்குறது டேப்லெட் அண்ட் கேப்சூல்ஸ். ஓகே, கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கு, நாங்க லாஸ்டா கொஞ்சம் பார்ப்போம். சரியா பர்வேஸ்? என்ன கொஞ்சம் இது கவர் பண்றதுக்கு எனக்கு இன்றைக்கு முடிக்கிறதுக்கு இருந்தது. எனக்கு அது என்ன சொல்றது, சிலது நான் குயிக்கா ஓடிட்டு போயிட்டு செஞ்சு வேலை இல்லையே, உங்களுக்கு விளங்காம குயிக்கா செஞ்சு முடிச்சோம்டா அது யூஸ் இல்லையே, அதான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து சேவ் பண்ணி பார்ப்போம். டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம் கட்டாயம். சரியா? சில பேர் டவுட் அண்டே கேட்டதும் ஆன்சர் இருக்குது, அதுல இன்னும் சில யாரையும் அண்டே கேட்டால் எனக்கு நேம் மறந்துட்டு ஆன்சர் எடுத்து தான் வச்சிருக்கேன். சில டவுட்ஸ் இருக்கிறதால சென்ட் பண்ணாம இருக்கேன், அதாவது உங்களுக்கு கிளியர் கட்டா ஆன்சர் தரதுக்காக வேண்டி. சரியா? ஓகே, இப்ப நான் பார்க்க போறது வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல அடுத்த பார்ட், அதாவது கேப்சூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல சரி கொஞ்சம் வெயிட். செல்றதுமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஒன்று டேப்லெட். சரியா? அடுத்ததா மெயினா இருக்கிறது கேப்சூல். இந்த பிக்சர்ல இருக்குதானே, அந்த கேப்சூல்ஸ் தான் அடுத்தது. ஓகே, கிளியர் இல்லாம இருக்கு. சரி சரி ஓகே சரியா? ஓகே, அடுத்ததான் நாங்க பார்க்க போறது கேப்சூல்ஸ். சரியா? இது ரெண்டும் தான் எங்களுக்கு மெயினா வாரது. ஓகே, சரியா? ஓகே, இதுல நாங்க என்ன பார்க்க போறோம் என்று ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இது முடியிற நேரம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா ஃபலீல் இது ரீட் பண்ணுங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஃபலீல். ஃபர்ஸ்ட் லா objectives, advantages and disadvantages of capsules as a dosage forms, types of capsules and difference between them, categories and examples of powders, pharmaceutical uses of powders, granules, differences between powders and granules. ஓகே, சரியா? அப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னா, இன்றைக்கு நாங்க கேப்சூல்ஸ் தான் கவர் பண்ணுவோம். சரியா? தென் அதுல நாங்க பார்க்க போறது கேப்சூல்ண்டா என்னன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? அடுத்ததா என்னன்னா இதோட அட்வான்டேஜஸ் என்ன. நாங்க டேப்லெட்ல பார்த்தோமே, இப்போ உங்களுக்கு ஈஸி, அதே பேட்டர்ன் தான் கரையாயிட்டு போகும். லிக்விடுக்குமா தான் போகும், செமிசாலிடுக்குமா தான் போகும், இதே பேட்டர்ன்ல தான் போகும். நீங்க ஒரு பேட்டர்னை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸி, பின்னாலிக்கிறது ஈஸியா கொண்டு போகலாம். சரியா? அப்ப என்னென்ன நன்மைகள் கேப்சூலாக இருக்கிறதுல
அதாவது அட்வான்டேஜஸ். தென் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அது கேப்சூல் ஆகிக்கிறதுல என்ன தீமை என்ற விஷயத்த பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்ததா என்ன பாக்குறோம்டா டைப்ஸ் ஆஃப் கேப்சூல்ஸ். நாங்க டைப்ஸ் ஆஃப் டேப்லெட் பார்த்தோம். சேம் வே இங்க மெயினா 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்பையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சரியா? தென் அது ரெண்டுக்கும் இடையில என்னென்ன டிஃபரன்சஸ் சீக்கிரன்ற விஷயத்தையும் நாங்க பார்க்க போறோம். சரியா? இது ரெண்டும் தான் எங்களுக்கு பெரும்பாலும் இந்திய கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததா பார்க்கணும் இன்னொரு டோசேஜ் ஃபார்ம். இது ரெண்டு தான் மெயின். இன்னொரு டோசேஜ் ஃபார்முக்கு என்னன்னா பவுடர்ஸ். சரியா? அப்ப இந்த பவுடர்ஸ் கேட்டகரி, பவுடர்ஸ்னா ஒரு பவுடர்ஸ் இல்ல, நிறைய பவுடர்ஸ் இருக்குது. சரியா? அப்ப வந்து பவுடர்ஸ் கேட்டகரிஸ பார்க்க போறோம். அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சரியா? அடுத்தது வந்து இந்த பவுடர்ஸ் நாங்க ஏன் பயன்படுத்துறோம், அதாவது எங்களுக்கு என்ன பார்மசியூட்டிக்கல் யூஸ் சீக்கிரட் விஷயம் பார்க்க போறோம். சரியா? அப்ப இது 2 ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பவுடர் சம்பந்தமா பாக்குறது. தென் கிரானியூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். கிரானியூல்ஸ் அடுத்த பவுடர்ஸும் கிரானியூல்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னன்ற விஷயம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க கவர் பண்ண போறது கேப்சூல்ஸ் பத்தி. சரியா? கேப்சூல்ஸ்ல என்னது அதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம், அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே, கேப்சூல்ன்றதுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, மர சொல்லுங்க. கேப்சூல்ன்றதுமே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கேப்சூல்னு சொன்னாலும் உங்களோட மைண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் வருமே, என்ன எக்ஸாம்பிள்? ஜெலித்தன்மை. ஓகே, நாங்க ஒரு நேம், ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஃபேமஸான எக்ஸாம்பிள். இந்த கலர்ல பாத்திருப்பீங்கல்ல கேப்சூல்ஸ். சரியா? அந்த அமோக்சிசிலின், டெட்ராசைக்ளின். சரியா? நிறைய இது மாதிரி கேப்சூல்ஸ் இருக்குது. இந்த விட்டமின் இ எல்லாம் சும்மா சில பேர் அந்த ஹேர் க்ரோத் அந்த இந்த ரீசன்ஸுக்காக எல்லாம் பயன்படுத்துவாங்க. சரி, இது பார்மசில போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க நார்மலா, வேற வேற பர்பஸ்க்காக, மெடிசினல் பர்பஸ் மட்டும் இல்லாம. தென் ஒமிப்ரசோல், ஓபிடிக்கு போனாலே தருவாங்க ஒமிப்ரசோல். எந்த மெடிசினுக்கு, எந்த டிசீஸ் கண்டிஷனுக்கு போனாலுமே ஒமிப்ரசோல் ஆட் பண்ணிடுவாங்க. சரியா? இதுகள் வந்து கேப்சூலுக்கான எக்ஸாம்பிள். சரியா? இதுவும் பாருங்க, இது சாலிட் டோசேஜ் ஃபார்ம். இதுல இப்ப நீங்க கேப்சூலை டிஃபைன் பண்ணுங்க. இப்ப மேபி கேப்சூல், what is capsule or what is tablet, or define the term capsule or define the term tablets ன்னு வரதானே. அப்ப அது மாதிரி பார நேரம் நீங்க பாடமாக தேவையில்லை, நல்லா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சா சரி. என்னது? சாலிட் டோசேஜ் ஃபார்ம் முதலாவது பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா சாலிட் டோசேஜ் ஃபார்ம் தானே நான் பாக்குறது, தெரியுமே. இது என்னத்தை கொண்டிருக்கும்? which contain API and excipients. API and active pharmaceutical ingredient கொண்டிருக்கும், and then excipients கொண்டிருக்கும். இது அது ரெண்டாவது பாயிண்ட். சரியா? அது ரெண்டுக்குமே வரும், API இருக்கும், excipients இருக்கும். சரியா? அடுத்தது இதான் கேப்சூல்ஸுக்கண்டே வரக்கூடிய பாயிண்ட். enclosed within a small shell to provide unit dose. விளங்குதா? இந்த ஏபிஐயும் எக்ஸிபியன்ஸும் எதுக்குள்ள இருக்குதா? enclosed within a small shell. அதான் இன்னது, அது வந்து என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது, க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. இதுக்குள்ள சின்ன ஒரு உரைக்குள்ள, ஒரு ஸ்மால் ஷெல்லுக்குள்ள. சரியா? டு ப்ரொவைட் யூனிட் டோஸ்ண்டா இவங்களும் வந்து எங்களுக்கு என்னலாம், ஒரு கேப்சூல், 2 கேப்சூல். சோ நாங்க அதை என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் டோஸ் சொல்லுவோம். சரியா? மெயினா என்ன யூஸ்? நாங்க வாய் மூலம் தான் இன்டேக் பண்ணுவோம், அதாவது ஓரல் யூஸ். மேபி லோக்கல் அப்ளிகேஷன் பயன்படுத்துறாங்க, ஓ எங்கட ரெக்டல் ரூட்டால எங்கட குதவழியாக அனுப்புறதும் பயன்படுத்துறாங்க. சரியா? அதை விட மோஸ்டா மெயினா கேப்சூலை பயன்படுத்துறது வந்து எதுக்காக? ஓரல் ரூட்டா பயன்படுத்துறது. சரியா? அப்ப ஈஸி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் தென் இது செகண்ட் பாயிண்ட். என்க்ளோஸ் ஆகிக்கிறேன்னு சொல்றது தேர்ட் பாயிண்ட். எதுக்குள்ள? யூனிட் டோஸை கொடுக்கறதுக்காகன்றது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஓரல் யூஸுக்காக வரதுன்ற விஷயம். சரியா? உங்களுக்கு விளங்குதா? ஈஸியா இதை டிஃபைன் பண்ணலாம். கேப்சூல் அதோட டெஃபினிஷனை உங்களுக்கு பார்க்காமல ஈஸியா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாலிட் டோசேஜ் ஃபார்ம், எல்லாத்துலயும் இருக்கிற விஷயம் ஏபிஐயும் எக்ஸிபியன்ஸும் கொண்டிருக்கும். அடுத்தது கேப்சூலுக்குரிய ஸ்பெசிபிக் பாயிண்ட்,
இந்த மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ள இருக்கும். அடுத்தது டேப்லெட் மாதிரி யூனிட் டோஸ் கொடுக்கும். மெயினா ஓரலாக இன்டேக் பண்ணுவோம். சரியா? ஓகே, இந்த கேப்சூல்ஸ் இருக்குதானே, இந்த கேப்சூல் ஷெல், இந்த கவரை, இந்த உரை, இது எதால தயாரிச்சிருப்பாங்க? ஓகே, இதுல கவர் வந்து நீங்க சொன்ன ஆன்சர் சரி. எதால தயாரிக்கிறாங்கன்னா ஜெலட்டின். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜெலட்டின். ஃபுட் எல்லாம் செய்யற நேரம், ஃபுட் ரெசிபி செய்யற நேரம் எடுப்பாங்க. சரியா? அப்ப இது வந்து ஜெலட்டினால கேப்சூல்டு ஷெல் வந்து தயாரிக்கப்படும். சரியா? மோஸ்டா ஜெலட்டினை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா சில நேரம் சில கேப்சூல் ஷெல்ல வந்து ஹைட்ரோக்சிப்ரோபைல் மெத்தைல் செல்லுலோஸ், ஹைட்ரோக்சிப்ரோபைல் மெத்தைல் செல்லுலோஸ் HPMC என்ற ஒரு டைப்பாலையும் தயாரிப்பாங்க. சரியா? விளங்குதா? இவ்வளவு தான் கேப்சூல்ட இன்ட்ரோடக்ஷன். அப்ப 2 விதமான டைப்ஸ், அதாவது கேப்சூல்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அது? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேப்சூல்ஸ்? Hard gelatin capsule, soft gelatin capsule. Okay, first one hard gelatin capsule, second one soft gelatin capsule. சரியா? ஓகே, இது ரெண்டும் தான் விஷயம். இந்த ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல், சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல் என்ற விஷயம் கிளியராக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது என்னன்னா பாருங்க, ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ் இருக்குதானே, இந்த ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ் எடுத்தா அது எப்படி இருக்குமா? கன்சிஸ்ட் ஆஃப் 2 பீசஸ். ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூலுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள். Amoxicillin. அமாக்சிசிலின், வெரி குட். சரியா? அதான் ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸுக்குரிய மெயினான எக்ஸாம்பிள். அதான் உங்களுக்கு இத எப்படி செல் எலிமெண்டா, இது ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல் செல் எலிமெண்ட் இந்த மாதிரி 2 பீசஸ் இருக்கும். சரியா? அமாக்சிலின் ஞாபகம் தெரியா? யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ளூ கிரீம் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். அதாவது கட்டாயம் 2 பீசஸ் இருக்கும். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பாடி. பாடியில தான் என்ன இருக்குமா? மெடிக்கமெண்ட், எங்களுக்கு தேவையான தெரப்பியூட்டிக் ஆக்ஷனை தரக்கூடிய ஆள் இருக்கும். சரியா? கேப்ன்றது ஷார்ட் பீஸ். இது என்ன செய்யறேன்னா அதை கவர் பண்றதுக்காக வேண்டி இருக்கிறது. சரியா? ஓகே, இது கேப்பா பாடியா? பாடி. இது என்னது? கேப். சரியா? இந்த பாடி பார்ட்ல தான் என்னத்தை நாங்க போடுவோம்? இந்த மெடிக்கமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணுவோம், வைப்போம். வச்சுட்டு இந்த கேப் பார்ட்டை வச்சுதான் என்ன செய்வோம்? அது வந்து அத சீல் பண்ணுவோம். சரியா? கேப் பார்ட் வந்து ஷார்ட் பீஸாக இருக்கும். சரியா? இதுல வந்து இந்த சாஃப்ட் ஜெலட்டின், இந்த ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ் எடுத்தா சைஸும் கெப்பாசிட்டியும் எங்களுக்கு தந்திருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. சரியா? அதை பார்ப்போம். டோட்டலா இந்த பாருங்க, இதான் சைஸ் சார்ட். சைஸ் சார்ட், இது சைஸ், கேப்சூல் நம்பர் இண்டிக்கிற சைஸ், இது வந்து கெப்பாசிட்டி, எவ்வளவு உள்ளடங்கலாம். டோட்டலா அப்ப எத்தனை சைசஸ் இருக்குது? எத்தனை சைசஸ் இருக்குது? 8 சைசஸ். என்னென்ன சைசஸ்? சைசஸ் ரீட் பண்ணுங்க ஒருத்தரு. ஓகே, பார்த்து ரீட் பண்ணுங்க சைசஸ். ரீட் பண்ணுங்க குயிக்கா. என்னென்ன சைசஸ்? தென் கெப்பாசிட்டியை பார்க்கலாம். செகண்டா சைசஸ் ரீட் பண்ணிட்டா 00000 அப்படியா மிஸ் வரும்? 1 2 அப்படிதான் 3 வரும். 4 5. ஓகே, சரியா? 00000 0 1 2 3 4 5. சரியா? இதான் சைசஸ். சரியா? தென் அடுத்தது வந்து என்னன்னா கெப்பாசிட்டி. இல்லைண்டா கண்டென்ட், எவ்வளவு உள்ளடங்கலாம் விஷயம்.
சரி, உங்களுக்கு பார்த்தா விளங்குதா? இதுல யாருக்குரிய எந்த சைஸுக்குரிய கெப்பாசிட்டி கூட? ட்ரிபிள் ஜீரோ. ட்ரிபிள் ஜீரோ 950 மில்லிகிராம் அதுல உள்ளடக்கலாம். சரியா? அப்ப அதுல இருந்து இப்ப 1 2 3 4 5 4 நேரம் அதோட கெப்பாசிட்டி என்ன நடக்குது? குறைஞ்சிட்டு போகுது. சரியா? அதான் இங்க தந்திக்கிற கெப்பாசிட்டி கண்டென்ட். சரியே? ஓகே. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா டிஃபரன்சஸ் தெரியணும். சரியா? ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸுக்கும் சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸுக்கும். சரி, சொல்லுங்க நீங்க யாராலும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குது? சொல்லுங்க என்னென்ன டிஃபரன்சஸ் ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூலுக்கும் சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூலுக்கும்? அதுல ரெண்டு பாடியும் வந்து அந்த ஜெலட்டின் ஓ, அது ஒரு டிஃப்ரெண்டா வருங்க. ஒன்று புஷ் பண்ணிட்டு விட்டா அப்படி திரும்பவும் அதே ஷேப்புக்கு வருங்க. அது ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல் வந்து ஒரு அப்படி நசுங்கி போன மாதிரி அப்படியே இருக்குங்க. ஓகே. அடுத்தது வந்து அதுக்குள்ள சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ல வந்து லிக்விட் ஃபார்மையும் வச்சுக்கல இயலாது. அதுல ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ல வச்சுக்க இயலாது. ஹலோ. சரி, ஓகே. சரி, வேற? வேற அதுல சரி வேற வேற வருதுல. சரி, ஓகே, குட். மத்தவங்க வெரி குட். சரியா? சாஃப்ட் ஜெலட்டின்ல வந்து மேற்பரப்பு ஸ்மூத்தா இருக்கும். மத்ததுக்கு ஓகே, வந்து ஸ்மூத்தா அது இருக்கும். ரஃப்பா ஹார்ட் ஓகே, ஜெலட்டின் ரஃப்பா இருக்கும். ரஃபா இருக்கும். ஓகே, வெரி குட். தென் வேற? ஹார்ட் ஜெலட்டின் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, ஹார்ட் ஜெலட்டின் உள்ள இருக்கிறது பவுடர் ஃபார்ம். குட். தென் சாஃப்ட் ஜெலட்டின் ஆயில் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, குட். அந்த ஆன்சரும் சரி. சரி, ஓகே. வேற? இது சன்லைட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இது கலர் சேர்ப்பாங்க சாஃப்ட் ஜெலட்டின் டேப்லெட்டுக்கு. அதான் வந்து என்ன மாதிரி சரிய கலரிங் சிலது செயற்படும் ஓகே, போல. சன்லைட்ல இருந்து எஃபெக்ட் ஆகாம இருக்கிறது சில கலரிங்ஸ் ஆட் பண்ணலாம். சரி, ஓகே. வேற? சாஃப்ட்ல அதுக்கு பதிலா ஹார்ட்லயும் ஆட் பண்ணலாம் என்ன? சோ அது டிஃபரன்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. அந்த பாயிண்ட் ஓகே. சரி, வேற? சரி, ஓகே. ஆன்சர் சொன்னீங்களே, நாங்க பாப்போம் இப்ப என்னென்ன டிஃபரன்சஸ். சரியா? பாருங்க, இது டிஃபரன்சஸ் இது எங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. சோ ஓகே, ஹார்ட்ல 2 பார்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்ல 1 பார்ட். ஓகே, குட் ஆன்சர்ஸ். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்படியே வந்திருக்கு. சோ இதுகளுக்கெல்லாம் இது மாதிரியே நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகி போகணும். இது மாதிரி இதை விட நீங்க நல்லா செய்யக்கூடிய கெப்பாசிட்டியோட போகணும். சரியா? அப்ப ஹார்ட் ஜெலட்டினுக்கும் சாஃப்ட் ஜெலட்டினுக்கும் எடுத்ததுமே சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசம் தான் என்ன? ஹார்ட் ஜெலட்டின்டா 2 பார்ட்ஸ் இருக்கும். பாடி கேப். சாஃப்டண்டா அந்த கதை ஒன்றும் இல்ல, சிங்கிள் பீஸ். சரியா? ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். ஷேப் வந்து ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ். உங்களுக்கு அமோக்சிலினஸ் என்னதுமே நினைவு வரும். ஒமிப்ரிசோலஸ் என்னதுமே நினைவு வரும். எப்படி இருக்கும்? ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். சரியா? சிலிண்டரிக்கல் ஷேப்பாக இருக்கும். இதே சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ் எடுத்தா சரியா, அவங்க சிலிண்டரிக்கல் ஷேப்ஸான் இல்ல, இவங்க ஒரு ரவுண்ட் இல்லைன்னா ஒரு டியூப் மாதிரி இல்லைன்னா ஒரு ஓவல் ஷேப்புக்கு தான் இருப்பாங்க. சரியா? அடுத்த ஆன்சர் நீங்க சொன்ன விஷயம் தான். மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஜெலட்டின்ல மேபி பவுடர்ஸ் ஆக இருக்கலும், பெல்லட்ஸ் ஆக இருக்கலும், கிரானியூல்ஸ் ஆக இருக்கலும். சரியா? சாஃப்ட் ஜெலட்டின் எடுத்தோம்னு சொன்னா மெடிக்கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? லிக்விட், சஸ்பென்ஷன், செமிசொலிட். சரியா? இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். சரியா? அப்ப இந்த ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல் எடுத்ததுன்னா இதை நாங்க எல்லாம் போட்ட பின்னால சீல் பண்ணுவாங்க. சீல்ட் ஆஃப்டர் தே ஃபில்ட், அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ள போட வேண்டிய இதை போட்டுட்டு அதை அந்த மெடிக்கமெண்ட் போட்டுட்டு தான் சீல் பண்ணுவாங்க. சரியா? இதுல வந்து என்னடா சாஃப்ட் ஜெலட்டின்ல ஃபில்லிங் நடக்கிறதும் மெஷின் உற்பத்தி நடக்கிறதும் என்ன? கிளியர் இல்ல?
சரி, ஓகே. சரியா, இங்க வந்து சாஃப்ட் ஜெலட்டின்ல வந்து ஃபில்லிங் அண்ட் சீலிங் ரெண்டுமே ஒரே கம்பினேஷன்ல ஒரு ஆபரேஷன்ல ஒன்று நடக்கிற நேரமே மெஷின்ல நடக்குது. சரியா, ஹார்ட் ஜெலட்டின்ல டிஃபரெண்ட் சைசஸ் இருக்குது. ஆல் டுகெதர் 8 சைசஸ் இருக்குது. சரியா, ஓகே. இதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குது சாஃப்ட் ஜெலட்டின்ல. சியூவபிள், சக்கபிள், சரியா, இது மாதிரியான டைப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஹார்ட் ஜெலட்டின் எடுத்தா அடுத்த விஷயம், மெயினான விஷயம் என்னன்னா didn't consist plasticizers. ஹார்ட் எடுத்தா அதுல பிளாஸ்டிசைசர்ஸ் இல்ல. சரியா, இதே சாஃப்ட் ஜெலட்டின் எடுத்தோம் சொன்னா கட்டாயம் அதுல என்ன இருக்குது, பிளாஸ்டிசைசர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அமெக்சிலின் கேப்சூல் அண்ட் இங்க வர போறது விட்டமின் இ கேப்சூல். ரெண்டா லிவர் ஆயில், மீன் எண்ணெய் பெத்தின்னு சொல்லுவாங்க, மீன் எண்ணெய் கேப்சூல் என்று. சரியா, ஓகே. சரி, ஓகே. ரா மெட்டீரியல்ஸ் இதுகளை பார்க்க முன்னால நாங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். இன்றைக்கு இது போதும், நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். இப்ப டவுட்ஸ் இருக்கிறேன்னு சொன்னவங்க கேட்குது. சரியா, பர்வீஸ் என்ன டவுட்? என்ன டவுட்னு சொன்னா பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல வந்து அந்த டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் இருக்கு தானே, அதுல வந்து இப்போ டெப்லெட்டை நம்ம கோட்டட்டை வச்சு கோட்டட் டெப்லெட்னு 2 டைப்பா பிரிக்கிறது. இப்போ அதுல வந்து அவங்க கேட்டிருந்த 2-3 கேள்வியில இந்த டெஸ்டிங் எல்லாம் வந்து நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே அந்த என்வைரன்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். பிஹெச்ஐயும் நம்மளோட டெம்பரேச்சர் எல்லா டெஸ்டிங்கும் விலங்கல்ல அதுல செய்யற எல்லா டெஸ்டிங்கும் வந்து நம்ம அந்த பிஹெச்ஐயும் அதை பாடி டெம்பரேச்சரையும் பிஹெச்ஐயும் வந்து நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். ஓம், அந்த இடத்துல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆர்டிபிஷியலா அதுக்குரிய மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் தான் கிரியேட் பண்ணு. அதாவது அந்த டேப்லெட் பைத்து இப்ப ஸ்டொமக்ல ஒர்க் பண்ணோம்னா அதுக்குரிய மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட். சரியா, என்ன அதுல என்னன்னு கேட்டா அதுல இந்த டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட்ல வந்து கேட்டிருந்த கேள்வியில கொஞ்சம் இப்போ ஒரு அன்கோட்டட் டேப்லெட் ஒன்று நம்மளோட வெளியில எக்ஸனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தேவைனா. அதே மாதிரி அந்த கோட்டட் டேப்லெட்ஸ் வந்து தனித்தனி டைம் தேவையா, என்ன மாதிரி அதுல டைமிங் என்ன இல்ல இல்ல மாதிரி கொஞ்சம் எகைன் அந்த கொஸ்டின் சொல்லுங்க, கிளியர் இல்லாம இருக்கு எனக்கு கொஞ்சம். என்ன மாதிரின்னு சொன்னா நான் பார்த்த ஒரு மாடல் கொஸ்டின்ல ஒன்று கேட்டிருந்தது, பாஸ் பேப்பர்லயும் ரிலவெண்ட் அப்படிதான் வந்திருக்கு. இந்த மாதிரி சொன்னா இப்போ கோட்டட் டேப்லெட்டையும் அன்கோட்டட் டேப்லெட்டையும் பார்த்தா எக்ஸன்ஸ் வந்து அந்த டைமிங்கை வச்சு பார்த்தா அன்கோட்டட் டேப்லெட்டுக்கு வந்து குயிக்கா அது அப்சர்வ் ஆகி அது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ கோட்டட் டேப்லெட் அப்படி இல்லை. இப்போ அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா கோட்டட் டேப்லெட்ல 3 டைப் 4 டைப் இருக்கு. அப்போ அதுக்கு இப்போ ஃபிலிம் கோட்டட் டேப்லெட் வந்து நம்மளோட பாடியில ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எடுக்கிற டைமும் சுகர் கோட்டட் எடுக்கிற டைமும் என்டரி கோட்டட் எடுக்கிற டைமும் வந்து சேமா இருக்குமா? இல்ல, ஒரு நாளும் சேமாக இருக்காது. அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கா, அது வந்து அதோட ஆக்ஷன் வர நேரம் சேம்னு எங்களுக்கு சொல்லவே இல்ல. ஏன்னா லேயர்ஸ் டிஃபரெண்ட், அதோட ரேட் ரிலீஸ் ஆகுறது டிஃபரன்ஸ், அதோட வெயிட் டிஃபரன்ஸ், இப்படி டிஃபரன்சஸ் இருக்கிறதால ஒரு நாளும் எங்களுக்கு சிமிலர் என்று சொல்ல இல்ல. அதோட டைம்ஸ் வந்து கட்டாயம் வேரி ஆகும். இதுல வந்துருச்சு டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் வந்து இது அந்த ஓரல் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டுமா இல்ல கொமனா எல்லா ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த டெஸ்டிங் செய்வாங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒயின்மெண்ட் எல்லாம் இருக்கு தானே, இப்போ ஒயின்மெண்ட்டுக்கு வந்து இப்போ இந்த டெஸ்ட் வந்து சரி வருமா இல்ல தனியா ஓரல் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான் சரி வருமா? இது வந்து இல்ல அப்படி தனியாண்டா அப்படி கேட்குறேன்னு சொன்னா இப்போ டிசால்வ் ஆகுற டெஸ்ட் வந்து மற்றதுக்கும் செய்யலும் தானே, டிசால்விங் டெஸ்ட் வந்து. ஓகே. ஆனா நாங்க டேப்லெட்டுக்கு இப்ப விளங்குதா, இப்ப நாங்க மெயினா டெஸ்டிங் பாக்குறது டேப்லெட்டுக்கு தான். சரியா, இதே ஒரு ஒயின்மெண்ட் அப்படி வர நேரம் நாங்க இந்த அளவு இது டெஸ்ட பத்தி நாங்க worry பண்ணல. அதாவது அந்த டேப்லெட்டுக்கு சில டெஸ்ட் இருக்கு, அதுதான் டேப்லெட் செய்வாங்க. கேப்சூல்ஸுக்கு சிலது இருக்கு, அதுதான் செய்வாங்க. சரியா, எல்லாத்துக்கும் கொமனா உண்டு கேட்டா ஒரு நாளும் இல்ல. சரியா, கட்டாயம் டிஃபரன்சஸ் இருக்குது. விளங்கிச்சா? டவுட்டா? இல்ல 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 ஓகே ஓகே. இன்னொன்று என்னன்னு சொன்னா இந்த மாடிஃபை பண்ண டேப்லெட்ஸ் இருக்கு தானே,
அந்த டேப்லெட்ஸுக்கு வந்து இந்த டிசால்விங் டெஸ்ட் வந்து பெஸ்டா இல்ல டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் வந்து பெஸ்டா? மோடிஃபைட் ரிலீஸுக்கு டிசால்விங் பெஸ்டா டிஸ்இன்டிகிரேட் பெஸ்டான்னு கேட்கிறேன். சரியா? ரெண்டுமே எங்கட பாடியில் நடக்க வேண்டிய ப்ராசஸ். டிசல்யூஷன் நடக்கணும், டிஸ்இன்டிகிரேஷன் நடக்கணும். சரியா? இது வந்து மோடிஃபைட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்மாக இருந்தாலுமே இது ரெண்டும் நடக்கணும். ஸோ பெஸ்டாண்டதை தாண்டி ரெண்டுமே செய்ய வேண்டி வரும். சரியா? இல்ல நான் பார்த்த கொஸ்டின்ல வந்து என்னன்னு எப்படி சொன்னா கேட்டிருந்தாங்க? இல்ல கம்பேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு டெஸ்டையும். அதாவது டிஸ்இன்டகிரேஷன் அதை பொருத்தமா இது எது பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி எந்த டெஸ்டிங் வந்து ஒரு மோடிஃபைட் டேப்லெட்டுக்கு வந்து பொருத்தமா இருக்குன்னு சொல்லி அதுல இது வந்து இது பாஸ் இல்ல மொடல்ல இல்ல இல்ல வந்து மாடல் கொஸ்டின் உண்டு. அதுல கொடுத்த ஆன்சர் வந்து பார்த்தா இதுக்கு வந்து டைமை மென்ஷன் பண்ணி தான் அதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்து. என்னன்னு சொன்னா அந்த மோடிஃபைட் டேப்லெட் வந்து உதாரணத்துக்கு அந்த டேப்லெட் வந்து டைமிங் கொஞ்சம் கூட தானே. இப்ப அப்படி பார்க்கக்குள்ள அதே வந்து டிஸ்இன்டகிரேஷன் பண்றதோட டிசால்விங் டெஸ்ட் தான் வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ எஸ்ஆர் டேப்லெட் கூட இப்போ நிறைய நேரம் உடம்புல வேக் பண்ண போகுது தானே. அதுக்கு வந்து என்ஷூர் பண்ண இல்லாம இருக்குமான்ற மாதிரி ஒரு ரீசன் ஒன்று கொடுத்துருந்தீங்க. ஓகே, அது சரி, விளங்குது. சரி சரி சரி. ஓகே, அந்த இது உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு கிளியர் ஆயிசத்தையும் பரவாயில்ல. இல்லண்டா இவ்வளவு டீப்பா பாஸ் பேப்பர்ல வராது. ஆனா தெரிஞ்சிருந்தா குட், உண்மையிலே வெரி குட். சரியா? ஓகே, அந்த இது இந்த புக் மாடல் பேப்பர் நீங்க போட்டதா? சர்வீஸ் குரூப்ல போட்டதா? இல்ல 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 இது இல்ல இல்ல இதே ஓகே, இது எனக்கு கொஞ்சம் பர்சனல் அனுப்பிவிடுவா chatல. நான் அனுப்புறேன். இப்ப என்கிட்ட இல்ல இது இப்போ ஹார்ட் காப்பியா இன்னொரு ஆள்றே தான் பார்த்தேனா. நான் எடுத்து அனுப்புறேன். நான் இது ஓகே அதுல இந்த பாஸ் பேப்பர்ல வந்ததுல வந்து அந்த டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட்டுக்குரிய அந்த டைம் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு டைம் எந்த ரிப்போர்ட் நான் ஒரு கொஸ்டினை சொல்லவா? ஓகே, சொல்லுங்க. 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் வந்த 6வது MCQல ஓகே, என்டரி கோட்டட் டேப்லெட்ஸ் டிஸ்இன்டகிரேட் வித்தின் 90 மினிட்ஸ். அதுல வந்து அதை மென்ஷன் பண்றாங்க. டிஸ்இன்டகிரேஷனை பத்தி தான் அந்த கேள்வி ஃபுல்லா. ஓகே, சரியா? 2008ல வருதே. சரி, இது வந்து ஓகே, இது இப்படியும் வரும், இடைக்கிட வரத்தான் செய்யும். இது மாதிரி சில பாயிண்ட்ஸையும் போடுறாங்க. மத்தபடி அதே இல்லைன்னா சில கேள்வியில வந்து டைமோட பிஹெச்ஐ மெயின்டைன் பண்ணி அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலதுல அந்த டைமோட சேர்த்து பிஹெச்ஐ மென்ஷன் பண்ணி இந்த பிஹெச் ரேஞ்சுக்குள்ள இந்த டேப்லெட் வந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள டிசால்வ் ஆகுன்ற மாதிரி அந்த 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 அதை மென்ஷன் பண்ணி தான் வருது. வந்திருக்கு பழைய பாஸ் பேப்பர் கேள்வி. நாங்க இது வந்து பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் கட்டாயம் சம்மரி ஒன்று செய்வோம். சரியா? நான் எப்படி இது செஞ்சுட்டு தான் இருக்கேன். இந்த சம்மரி நான் இது தனியா நான் பாஸ் பேப்பரை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி இது வேர்ட்ல அட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கட்டாயம் இது செய்யறேன். ஏண்டா தனித்தனியா எனக்கு வந்து என்ன சொல்ல இப்படி மினிட்ஸ் கணக்கோட குடுக்குற ஐடியா இல்ல, உங்களுக்கு தார ஐடியா இல்ல உண்மையிலே. ஆனா பாஸ் பேப்பர்ல வந்திருந்தா அதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுக்காகவே நான் இப்படியும் பாஸ் பேப்பர் செய்யறேன். நாங்க ஒரு கலெக்ஷன் எடுத்து செய்யறோம். சரியா? அதுல நாங்க கட்டாயம் இந்த பிஹெச் சாப்டர் இந்த விஷயத்த பார்ப்போம், இந்த டைமிங் அண்ட் விஷயத்தையும். ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் டைமிங் பார்க்கல. ஒவ்வொரு அதுல அந்த டேப்லெட்டுக்கு ஒவ்வொரு டிஃபரன்ஸ். எஃபர்வசன்ட் அந்த டேப்லெட் அந்த டைப்புக்கு வந்து டைமிங்கை மென்ஷன் பண்ணி தான் கேள்வி 2-3 வந்திருந்தீங்க. ஓகே, அது அதுல வந்தது கட்டாயம் நாங்க தெரிஞ்சிருக்கணுமே. அதுக்காக அதோட எக்ஸ்பிளனேஷனையும் அதையும் பார்ப்போம் பாஸ் பேப்பர் செய்யற நேரம். எப்படியுமே நான் இன்னொரு கிளாஸ் எடுத்து இது முடிக்கிறதோட அதை செய்யணும். இல்லைன்னா ஒரு தனியோட குரூப்ல சார் நான் chat போட்டு செய்யணும். சரியா? நான் கேள்வியும் வந்து சமையல் எடுத்துட்டு தான் இருக்கேன். இப்ப ஹாஃப்ல செஞ்சுட்டு இருக்கேன், ஃபுல்லா போடலதால. இதை நாங்க அட்லீஸ்ட் அந்த வந்த டைம் கட்டாயம் பாடமாக்கணும் பாஸ் பேப்பர்ல வந்து. ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்னொரு வர சான்சஸ் இருக்கே. சரி, ஆனா லெக்சர் நோட்ஸ்ல அவ்வளவு டீப்பா போடல. ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒவ்வொரு மாய் வரும். இப்ப சில நேரம் என்ட்ரி குவார்டர்லயும் ஒவ்வொரு டேப்லெட் இருக்கும் தானே, டேப்லெட்டுக்கு ஏத்த மாதிரி டைம் வேரி ஆகும்.
சரியா? இருந்தும் அவங்க அவ்வளவு டீப்பா அப்படின்னு போட்டிருக்கு. சொன்னா பாமோகோபியாக்கு ஏத்த மாதிரி டைம் டிஃப்ரெண்ட் படுமா இல்ல டெப்லெட்டுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட் படுமா? டேப்லெட்டுக்கு ஏத்த மாதிரி மெயினா டிஃப்ரெண்ட் ஆகும், அண்ட் தென் ஃபார்மகோபியாக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டிஃபரன்ஸ் ஆகுதானே, அதுல பயன்படுத்துற ஏபிஐ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் ஆகுதானே, சோ அதுக்கேத்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆக வரும். ஓகே, சரி, வேற என்ன பிரச்சனை? சரி, வேற என்ன டவுட்? சரி, ஓகே, டவுட் இல்லைன்னா லீவ் ஆகலாம். பர்வீஸ் என்ன இது சாப்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டான விஷயம், நான் கட்டாயம் அதை கன்சிடர் பண்ணி அதுக்குரிய செய்யறேன். அடுத்த அண்டைக்கு இன்னொருத்தர் டவுட் கேட்டு அதுடே நான் எக்ஸ்பிளனேஷன் தாரேன். கட்டாயம் பாஸ் பேப்பர் செய்யற ஐடியால தான் இருக்கேன். சரியா? ஓ, இந்த இதுல solid இந்த dosage முடிறேன்னு நான் ஏண்ட பாட்டை கவர் பண்ணுவேன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா. மோடிஃபை ட்ரக்ஸ் வந்து தனியா படிப்பீங்களா திரும்ப? ஓ, கட்டாயம் தனியா செய்வோம். அது தனி ஒரு ஹெடிங் இருக்குது பார்மசியூட்டிக்ஸ்ல, அது ஒரு தனியா வரும். கட்டாயம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அது அல்லாஹ். டாபிக் ஓகே பிரிச்சு தான் இருக்குது. ஓகே சரியா? ஓகே. ஓகே, நான் இந்த கேப்சூல் முடிறதோட உங்களுக்கு பாஸ் பேப்பர் சாப்டர்ஸ் கிளியர் பண்ணுவேன். ஃபுல்லா மேக்ஸிமம் கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு ரெஃபரன்சஸ் புக்கே நான் அனுப்புறேன். சரியா? கொஞ்சம் சின்ன ஒரு இங்க ஒருத்தருக்கு பர்சனல் இஷ்யூவால தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. கட்டாயம் நான் செய்வேன். சரியா? இது எனக்கு டிலே தான், நான் பார்த்து செய்வேன். சரியா? ஓகே, வேற என்னவான பிரச்சனை தான் கேட்கலாம், இல்லைன்னா லீவ் ஆகலாம். சரி, ஓகே, அப்ப நாங்க அடுத்தது நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம்.